நம்ம எல்லாரும் இங்க வணக்கம். நம்ம இங்க எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா, ஒரு அற்புதமான ஒரு டெக்னாலஜிய நம்ம எப்படி பயன்படுத்தி, நம்ம எப்படி பலன் பெற்றிருக்கோம்ன்றத நெறைய ஏஞ்சல்ஸ் இங்க இருந்து ஒரு பெரிய நெறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்பிள் இருந்திருக்காங்க. அதுல நம்ம 2, 2 பேர் ஒரு ஒரு இதுலயும் லைக் ஹெல்த்ல, அப்புறம் அ வெல்த்ல அந்த மாரி சூஸ் பண்ணி கேட்டகரி வைஸ் ஒரு 2, 2 பேரு சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். So that they will share their experience on this platform and you can enjoy the benefit what they have used. அத அவங்க பயன்படுத்தி எப்படி பலன் பெற்றிருக்காங்க. அப்புறம் மத்தவங்களுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட இன்ஹிபிஷன்ஸ் இது போல மத்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல மத்தவங்க கிட்ட போய் தன்னோட பிரச்சனைய எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பட் அதுக்கும் மீறி அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னா, அது அவங்களோட பெருந்தன்மைய காமிக்குது. ஸோ வி ஆர் ஹியர் டு ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வில் டேக் நவ் ஐ ஹோப் எவ்ரிபடி எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆன் டைம்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் ஸ்டார்ட் டாக்டர். டாக்டர் நன்றி நன்றி நித்யா மேடம். கணேஷ் ராஜ், தேங்க்யூ. அந்த வரவேற்புரைக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய இந்த வரவேற்பு உரைப்பை தொடர்ந்து நம்ம வரவேற்கிற முதல் பார்ட்டிசிபென்ட் கண்ணகி மேடம், கண்ணகி பிரபாகரன். அவங்க சில வருடங்களாக ஹீலி உள்ள வந்திருக்காங்க. அதற்கு முன்னாலேயே தந்திரோகா மற்றும் பல முறைகள் அவங்க ஹீலரா இருக்காங்க. ஓவர் டு யூ மேடம், உங்களுடைய அனுபவங்களை, ஹீலி அனுபவங்களை ஷேர் செய்யுங்க. Yes, vanakkam, good evening to all. I'm Rotarian Kannagi Prabhakaran, academician, acupuncturist, healer and social worker கூட இருக்கிறேன். ஆக்சுவலா இந்த ஹீலி இதுல நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் 5 months தான். விதின் தட் டியூரேஷன் இந்த டைமுக்குள்ள எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஒரு 1 or 2 ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்க சிஸ்டருக்கு ஃபேஷியல் பால்சி, அது முகவாதம்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்தப்ப அவங்க ரொம்ப அவங்க இதுல பார்க்கும்போது ரொம்ப அந்த டிஸ்டர்ப்டு இதுவா இருந்தது, நிறைய பெயின்ஃபுல்லாகவும் இருந்தது. டாக்டர்கிட்ட ரெகுலர் கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த 10 நாளையில அவங்களுக்கு ஆலிலி ப்ரோக்ராம்ல அது வரக்கூடிய ப்ரோக்ராமும் ஸ்டிமுலேஷனும் நான் கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். வித்தின் 10 days அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்தது. டாக்டர்ஸே ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸ்ல இதுல இப்படி சேஞ்சஸ் வர்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னதா அவங்க லாஸ்ட் டைம் இங்கிலீஷ் இதுல நடத்தும் போது அதுலயும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இன்னைக்கு அவைலபிளா இல்லை, அதனால அவங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் ஐ எம் எக்ஸ்பிரஸிங் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மோரோவர் நெய்பர் ஒரு பாட்டிமா, அவங்க 93 years ஓல்டு. அவங்களுக்கு மைல்டு பேராலிசிஸ் அட்டாக் ஆச்சு. எதா இருந்தாலும் இமீடியட்டா நெய்பர்ன்றனால நான் அக்குபஞ்சர் இதெல்லாம் பண்ணுவேன்னு என்னதான் இமீடியட்டா கூப்பிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு இது நம்ம கையில இருக்கேன்னு அவங்கள அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் நான் அவங்களுடைய எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணி நான் கொஞ்சம் பார்க்கும்போது ஷீசஸ் சால்ட்ல பெர்சன்டேஜ் ஹையா இருந்தது. அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணதுலயே வித்தின் வீக் டைம் ஒரு 4-5 நாளையிலேயே அவங்க கை நல்ல அந்த மொபிலிட்டி எல்லாமே இருந்தது. நல்லா தலையெல்லாம் சீவவே அவங்களால முடியுதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் ஒன் மோர், ஒரு கசின் பிரதருக்கு ஷோல்டர் பெயின் எக்கச்சக்கமா இருந்தது. அவரும் கேட்டப்போ அவருக்கும் நான் இதை இந்த ஹீலியை ட்ரை பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்டா பெயினே மோர் தென் 6 months அவருக்கு இருந்திருக்கு அந்த பெயின். இப்ப கம்ப்ளீட்டா பெயின் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்துல இன்வால்வ் பண்ணி எப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த தேவைகள் இருக்கோ அதை இம்மிடியேட்டா நம்மளால முடிஞ்சதை செய்ய முடியுதுன்றது ரொம்ப ஆச்சரியமாவும் ஒரு ரொம்ப நம்மளும் கிராட்டிடியூட ஷேர் பண்ணணும். இந்த ஒரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு இது வாங்குறது இதெல்லாம் டாக்டர் பத்ரி சார் அண்ட் டாக்டர் கணேஷ் ராஜ் சார் 2 பேருமே எனக்கு மோட்டிவேஷனா இருந்தாங்க.
அதை தாண்டி நித்யா வெங்கடேஷ் மேம் வந்து கண்டினியூஸா அப்பப்ப என்கரேஜ்மெண்ட் அண்ட் அதர் கைடன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி மேடம். உங்களுடைய ஜேர்னியை நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ பின் ஒர்க்கிங் வித் ஹீலி வர்றதுக்கு முன்னாலேயே உங்களை நிறைய பார்த்துருக்கேன். நீங்க வந்து ஆஸ் அன் அகடமிஷியன் நிறைய சாதிச்சிருக்க ஒரு பெண்மணி. உங்களை இந்த இதுல எடுத்துன்னு வர்றது எனக்கு பெருமை. ஏன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ரோட்டரியிலயும் நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவுலாம் நீங்க சேவை பண்ணிருக்கீங்கன்றத நான் பார்த்திருக்கேன். நீங்க வந்து இன்னைக்கு நீங்க சொன்னது ஒரு ரொம்ப ஃபாஸ்டா 3 சொல்லிட்டீங்க. நீங்க நிறைய பண்றீங்கன்றது எனக்கும் தெரியும். அது இப்போ நேர இன்மையினால நம்ம அதை எடுக்க முடியல. ரொம்ப நன்றி நீங்க பண்ணது. நீங்க ஒரு ஹீலிங் ஏஞ்சலா இருந்து பல பேருக்கு நீங்க ஹீல் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க அக்யூபஞ்சர் யூஸ் பண்ணியிருந்தீங்க, தந்திர யோகா யூஸ் பண்ணியிருந்தீங்க, அரோமா தெரப்பி, அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்க ஹீலி வழியா நீங்க வந்து உங்களுடைய முக்காவாசி இதை நீங்க யூஸ் பண்றதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்கள் சேவை மேலும் வளர்க. பல பேருக்கு நீங்க ஹீலிங் ஏஞ்சலா இருந்து வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், உங்கள் சேவை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நாங்க உங்களை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களை வாழ்த்துகிறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங். Thank you, sir. Thank you very much. Thank you, madam. So next person I would like to invite is Dr. Usha Sethuraman. Dr. Usha Sethuraman. அவங்க பேஷ் ஃப்ளவர் தெரப்பி எப்படி யூஸ் பண்றாங்க? தெரப்பில நீங்க எக்ஸ்பர்ட். உங்களுக்கு வந்த எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க மேடம். ஓவர் டு யூ மேடம். ஓகே, குட் ஈவினிங் சார். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா பேஷ் ஃப்ளவர் ரெமடிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஹெல்த் ப்ரொமோட்டர். எல்லா சிஸ்டமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெயினா எனக்கு பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ், அக்குபஞ்சர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் ஹீலி இன்ட்ரோடியூஸ் பண்ணது டாக்டர் பத்ரி தான். அப்புறம் விஜயலட்சுமி நானும் சேர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட வெல்னஸ் சென்டர்ல. ஒரு 1.5 வருஷமா இப்ப ஹீலி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் நான் எப்படி பண்ண, இட்ஸ் ஒன்லி ஃபார் மைண்ட். ஸோ உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இதனால அந்த மைண்ட்னால வர்றதுதான். அதுக்கு நம்ம ஃப்ளவர் ரெமடிஸை கொடுத்து நம்ம சரி பண்ணாக்கா எல்லாமே சரியாயிடும். ஷோல்டர் பெயின் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் பேக் பெயின் நீங்க வருவீங்க, அதுக்கு வந்து நம்ம ஃப்ளவர் ரெமடிஸ் கொடுத்தாலே அந்த பிரச்சனை அங்கே வெளியில வரப்போ அவங்க நல்லா ஹீல் ஆயிடுவாங்க. வித்தின் கொடுத்த ஒரு 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 மணி நேரம் கூட இருக்காது, அவங்க சரியாயிடுவாங்க. அந்த பிரச்சனை வெளியில வந்தாச்சுன்னா உங்களுக்கு பெயின் போயிடும். அதுதான் பேக் ஃப்ளவர் ரெமடிஸோட மனசுல உள்ள பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு ஃப்ளவர் ரெமடிஸ்ல இருக்கு. இதை வந்து நான் சொல்ற இதுவும் ஹீலி ரெக்கமெண்ட் பண்றதும் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் இருக்கு. ஆச்சரியமே இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நான் எது ரெக்கமெண்ட் பண்றேனோ பார்த்தாக்கா அதுல கரெக்டா வரும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கரெக்டா போயிட்டு இருக்கு, இனியும் போகும், நல்லா பண்ணுவோம். நிறைய ஃப்ளவர் ரெமடிஸ் நிறைய மேஜிக் பண்ணலாம். அது இது பண்ணுது. இது நம்மளோட எனர்ஜி எல்லாமே குறையுது. அதுக்காக நம்ம படிக்காம இருக்க போறது இல்லை, பார்க்காம இருக்க போறது இல்லை. இருந்தாலும் ஹீலி வந்து நம்ம கரெக்டா சஜஷன் நம்ம அது ரெக்கமெண்ட் பண்றது, நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணா பார்த்தா கரெக்டா அதுவே இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். முதல் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதனாலதான் சரி ஹீலி நான் வந்து வாங்கணும்னு இது பண்ணது. நானும் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க இங்க இதுல சென்டர்ல எங்க யூனிட்ல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பேஷண்ட் பத்தி நீங்க சொல்ல முடியுமா மேடம்? இப்போ ஒருத்தருக்கு வந்து பெயின் தாங்க முடியாத பெயின் வருவாங்க. பெயின் வரப்போ அவங்களுக்கு என்ன பெயினுக்கு நிறைய ரீசன் இருக்கு இல்லையா? ஸோ ஷோல்டர் பெயின் வந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும். குடும்பத்தையும் அவங்க தான் தாங்கிட்டு இருப்பாங்க. எல்லா இதுவும் ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாமே ஃபுல் ஃபேமிலி அவங்க தான் தாங்கிட்டு இருப்பாங்க. அந்த பொறுப்பு எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன் மேன் ஷோவா நடக்கும். ஒரு வீட்டுல ஒரு சிங்கிள் மதராவோ சிங்கிள் பேரண்டா இருக்கும். அவங்க நிறைய பிரச்சனை. அவங்களுக்கு மெயினா ஷோல்டர் பெயின் இருக்கும். இந்த ஷோல்டர் பெயின் இது இதுக்கு என்ன சொல்லுவாங்க, செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க அந்த சிக்கரி நம்ம தான் எல்லாத்தையும் இது பண்றோம் அப்படின்னு அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்தோம்னாக்கா சரியா. இப்போ எதனால பண்றாங்க, செரிப்ளம் இம்பேஷன்ஸ், அவங்களுக்கு பொறுமையே இருக்காது. சரி எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும் அவங்களுக்கு. வலி ஜாஸ்தியாக யாருமே தாங்க மாட்டாங்க. வலினால இது பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, இது பண்ணுவாங்க, எதுவுமே தாங்க முடியாது. அப்போ அவங்களுக்கு பொறுமையா பேசி கவுன்சிலிங் கொடுத்து இது கொடுப்போம். நாங்கள் யூஸ்வலாக அதை கொடுப்போம். அதுவே இது கொடுக்குறப்ப அந்த நான் அதான் சொல்றேன், செரிப்ளம் இம்பேஷன்ஸ் சில இதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஃப்ளவர் மெடிசன்ல கொடுக்குறப்போ கரெக்டா உங்களுக்கு அதான் சொல்றேன். நான் என்ன சஜஸ்ட் பண்றேனோ அதுதான் ஹீலியில ரிசல்ட் கொடுக்குது. கொடுக்கப்ப நம்ம கரெக்டான இது பேக் பெயின் வரவங்களுக்கும்
பண விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேக் பெயின் வரவங்க மெயின் ரீசன் வந்து பணம் தான். பணம் இல்லாத கஷ்டப்படுவாங்க. அத பத்தி நினைப்பு இருந்தாலும் பேக் பெயின் கட்டாயம் வரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து மஸ்டர்ட் அதெல்லாம் சில இதெல்லாம் குடுத்தோம்னாலே கரெக்ட்டா அது ஒர்க் பண்ணும். அவங்களோட பிரச்சனையும் தீரும். அதே பணத்துக்கான வழியும் கிடைக்கும். வலியும் போகும். அது சூப்பர். நமக்கு இது. அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. தனிமையில இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கும். வீட்ட பிரிஞ்சு இருக்கவங்க வீட்ல ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பிரிஞ்சு இருப்பாங்க. இல்ல ஹஸ்பண்ட் போயிருப்பாங்க. அந்த இதுல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது. அந்த தனிமைக்கு என்ன மருந்தோ, நான் சொல்றது அதுக்கு என்ன மருந்து சிக்கரின்னு மேடம்? சொல்லுவேன். அது சிக்கரின்னு சொல்லுவேன். தனிமைக்கு என்ன மருந்து மேடம்? சிக்கரி மெயினா. ஓகே, இப்ப சிக்கரி. குழந்தைங்க சோ ஸ்கூலுக்கு அந்த போவாங்க இல்ல? ஷோல்டர்ல அந்த பர்டன் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது அவங்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம், எல்லாமே இவங்களுக்கும் கொடுக்கலாம். சூப்பர் மேடம். ஆமா. நெறைய நான் இருக்கு. உங்களுக்கு ஏன் ஸ்பெசிபிக்கா கேட்டேன்னா, எங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. வந்து நீங்க வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்றதுதான் அதுல ஹீலில வருதுன்னு கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா நீங்க ஆமா, அதுல ஆமா. எக்ஸ்பர்ட். கரெக்ட்டா. எங்களுக்கு வந்து எங்களுடைய ரெஃபரன்ஸ் நீங்க தான். எங்களுக்கு நீங்க தான் ஃப்ளவர் மெடிசன் குரு. அதனால நீங்க நீங்க கட்டாயமா. சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு அப்பீலே இல்ல. அண்ட் நாங்க வந்து we are going blindly. We don't have a comparison like you. We don't have the kind of in-depth 30 years of knowledge that you're having. மிக்க நன்றி நீங்க வந்து ஷேர் பண்ணதுக்கு. நீங்க பலமுறை எங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுத்திருக்கீங்க எங்களுடைய ஹீலி யூசர்ஸ்க்கெல்லாம். ஸோ நான் அடுத்த முறை நீங்க சொல்லணும். வரும்போது அடுத்த முறை பண்ணும்போது நம்ம கட்டாயமா மத்தவங்களையும் கூப்பிடுவோம். ஸோ யாரெல்லாம் இருக்கீங்களோ, சென்னையில இருக்கீங்களோ, அடுத்த முறை மேடம் எடுக்கும்போது கட்டாயமா உஷா மேடம் எடுக்கும்போது வாங்க. ரொம்ப கட்டாயம். உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்க 30 வருஷம் அனுபவத்தால நீங்க கண்டுபிடிக்கிற அந்த ஃப்ளவர் மெடிசின்ஸ் ரெடியூஸ் பண்றது தான் ஹீலி பண்றது. இட்ஸ் வெரி வெரி ஆத்தென்டிக். நீங்க ஆத்தென்டிகேட் பண்ணிருக்கீங்க ஆஸ் அ ஃப்ளவர் மெடிசன் எக்ஸ்பர்ட். மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்களுடைய சேவை பல பேருக்கும் இதே போல நீங்க ஒரு ஹீலிங் ஏஞ்சலா இருந்து ஹீலிங் மூலியமாக பல பேருக்கும் உங்கள் சேவை தொடர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். ஏன்னா உங்களுக்கு வயசுல நீங்க பெரியவங்க. அதனால வாழ்த்துவது மட்டும் இல்லாம உங்களை வணங்கி உங்கள் சேவை மேலும் தொடர வேண்டும். உங்களுடைய எஜுகேஷன் செஷனும் எங்களுக்கு தொடர வேண்டும் என்று நாங்க வேண்டி கேட்டுக்கொண்டு நன்றி 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 மேடம். நன்றி. அடுத்தது குஷ்பு அவர்களை அழைக்கின்றோம். Good evening, sir. Good evening, everybody. Good evening. Can Yes, you ma'am. keep So your my name is horizontally, madam? Change your mobile horizontal Mobile position. phone Please. horizontal. Yeah, yeah. No. fine now. No. Yeah. Okay, super. Yes. Wonderful. Okay. So thank you so much, ma'am, for this opportunity. So I would like to thank Nitya, ma'am, who introduced me to Healy 15 days ago. In fact, I know her for the past 5 months, but அவங்க என்ன இருக்குன்னு I don't know. But then one day, I'm very much believer of law of attraction, vibration, frequency. So when she said frequency, I thought என்னதான் அதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க எனக்கு aura analysis பண்ணாங்க. அது பண்றச்ச I was so shocked, and I was wearing full sleeves. So she ran an analysis and she said, Khushbu, உங்களுக்கு ஏதாவது ஸ்கார் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. I showed ma'am, I have such a big scar in my hand. ஸோ அப்போதான் வந்து நான் இன்னும் ஹீலிய நம்ப ஆரம்பிச்சிட்டேன். And I went for a just ma'am invited me, so I went for a demo and I met Ganesh, Vijayalakshmi ma'am. So I was suffering from fever for the 3 days. ஸோ வீட்டுல எல்லாரும் மலேரியா வந்துருச்சு, ஏன்னா ஈவினிங் தான் வந்து அந்த குளிர் எடுக்கும். மலேரியா வந்துருச்சு, டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு வாட்டி ஹீலி என்னன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன். அது பார்த்துட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம டாக்டர் கிட்ட போயிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அங்க போயிட்டு போகும்போது தென் விஜயலட்சுமி மேம் ஷிவர் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணாங்க. And I was thinking, அதுக்கு முன்னாடி I was continuously telling Nitya ma'am, please switch off the AC, please switch off the fan, I'm getting shiver. Then Vijayalakshmi ma'am said, okay, I will run shiver program for you. And I was like reluctant. சொல்றாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. When she ran the program, within 1 hour, I was like, எங்க அந்த ஷிவர் போச்சு, என்ன ஆச்சு? I mean, it was like a magic kind of thing. But of course, it has logic. It has a science behind it. Then she's explained that how it works. Then yes, ma'am, I bought that. And my sister is getting benefited. Yesterday, she has got fever.
and she asked me to bring this medicine. I said, don't use medicine, let's work with Healy. And she ran this Healy program. And she's happy now. And my mother had the circulation problem, and it's working. But adukku tavarthu, she had some marks, skin problem. I don't know if it's skin problem. Some நிறைய ஒரு இடத்துல வந்து நிறைய black colorல அந்த skin full-ஆ இருந்தது. And suddenly, like yesterday, I realized that is absolutely, it has vanished. Oh, Wonderful, wonderful. yes. Very That's nice. a new observation. And எங்க வீட்ல somebody has told somebody, எங்க வீட்ல ஒரு QA நிக்குது. What is it machine you have? What is it you have? I said, please, Baba. I said, whatever you want to know, come to on Saturday to the place. That's what it is. Thank you so much, ma'am. Thank you. Welcome. Wonderful, I highly recommend others as well. Yes, sir. Wonderful. Kushbu madam, in fact, we were all testimonial. நீங்க வந்துட்டு ஏசியை நிறுத்துங்க, இதை நிறுத்துங்க, எனக்கு குளிருதுன்னு நினைந்தீங்க. அண்ட் Yeah. விஜயலட்சுமி மேடம் நீங்க அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு அவங்க ஷிவர் போட்டாங்க. அந்த ஷிவர் போன உடனே உங்களுக்கு வந்து யூ காட் a Healy shiver and அன்னைக்கே சைன் பண்ணீங்க. Yes, exactly. The same day. Yeah. With the surprise and how it got converted, you know, that belief system in you, and how you started using it slowly and steadily, and in just about 3 weeks, I think this is the 3rd week, it's not 15 Yes. days, it's I think 3 weeks now. Third And weeks, yeah. you have used it very well, thanks to your sister also, because Thank she's you. also learning it together along with you, and both of you are you know, using it very well in your family. I think first level, you have to experience it before even you kind of share it with others. You have to experience it. I think you are in the right track. நீங்க கரெக்டான ஒரு முறையில யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மிரக்கிள்ஸ் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது, நம்ம வீட்டுல நடக்கும்போது தான் நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நீங்க ஆல்ரெடி ஒரு 4 மிரக்கிள்ஸ் நீங்க பாத்துட்டீங்க. Let the miracles stay along with you. Continue. And we wish you become a healing angel and share this with others and spread this to good word to others. மிக்க மிக்க நன்றி எங்க கூட வந்து இதை ஷேர் பண்ணதுக்கு. நீங்க மேலும் மேலும் உங்களுடைய ஹீலிங் பணி வளர்றதுக்காக நாங்க வந்து உங்களை வாழ்த்துறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், அத்தனை வளமுடன் நீங்கள் உங்களுடைய ஹீலிங் பயணம் மேலும் தொடர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். ஹீலி குடும்பத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங் இன்டு தி ஹீலி ஃபேமிலி. அண்ட் இதை தொடர்ந்து செய்யணும் நீங்க. You will see more miracles. It's a very, very divine thing that has come into your life. Enjoy the divinity and enjoy the healing. Thank you so much. Thank you. Thanks. அடுத்ததாக நாம் அழைக்க போவது Srija. ஸ்ரீஜா மேடம். வணக்கம் ஸ்ரீஜா மேடம், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். உங்க கேமரா ஏதாவது பிரச்சனையா இல்ல நீங்க ரெடியூஸ் ஆயிட்டீங்களா? 15 kg குறைச்சிருக்கேன். 15 kg குறைச்சிட்டீங்களா? Wow. Congratulations. ஓகே, அப்ப கேமரா பிரச்சனை இல்ல, நல்ல கேமரா தான். சொல்லுங்க சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க எங்க கூட. ஓகே மேம். எல்லாருக்கும் வணக்கம் மேம். அப்புறம் என்னோட பேரு ஸ்ரீஜா. நான் வந்து ஹோம் மேக்கரா இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கணேஷ் சார் தான் எங்களுக்கு வந்து ஹீலி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து சார் வந்து எங்க 2 பேரையும் அனலைஸ் பண்ணும்போது, என்னையும் ஹஸ்பண்டே அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. கரெக்டா வந்து இதுவாயிடுச்சு. அப்படிதான் நான் அது கன்வின்ஸ் ஆகி நாங்கள் அது வாங்கினோம், அந்த ப்ராடக்ட் வாங்கினோம். ப்ராடக்ட் வாங்கினதப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு ஃபேமிலியில் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் பேக் பெயின், எனக்கு வந்து ஹெட்ஏக் நிறைய வரும், மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்ததுனால நாங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன வந்து போட சொல்லுவாரு. நான் வந்து பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுடுவேன். அவரா வந்து ஏதாவது இத வேற எல்லாம் கனெக்ட் பண்ணாம ப்ரோக்ராம்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து எனக்கு போட்டு விடுவாரு. ஸோ எனக்கு என்ன இதுல வந்து எனக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, இதோட ஹீலியோட அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அது சூப்பர்பா இருக்கு.
அவ்வளோ அக்குரேட்டா இருக்கு. எப்படின்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பையனுக்கும் சரி, எனக்கும் சரி, அவருக்கும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லும் சரி, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக டயக்னைஸ் பண்ணுது. இப்போ இதுக்கு முன்னே ஒரு மேம் சொல்ற மாதிரி அவங்க வந்து டயக்னைஸ் பண்றது அப்படியே சொல்லி சொல்றாங்கன்னாங்க. ஸோ அதே தான் எனக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும் இருக்கு. எப்படின்னா அனாலிசிஸ் நல்லா சூப்பரா ஒர்க் ஆகுது, கியூரும் நல்லா கிடைக்குது. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, லாஸ்ட் மந்த் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இங்க இல்ல, பெங்களூர் போயிருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காலையில இருந்து அன்னீசியா இருந்தது. நான் ஃபோன் பண்ண போது சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அன்னீசியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, அது ஹீலி போட்டுட்டு சொன்னாரு, உனக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் காமிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டமக் பெயின் ஆரம்பிக்குது. அப்படியே வந்து அப்ப நான் சொன்னேன், ஆமா நீங்க சொன்னது கரெக்டு, எனக்கு வந்து ஸ்டமக் பெயினா இருக்குது, ஹீட்டா இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து எனக்கு வந்து கியூர் பண்ணி விட்டாங்க. ஈவினிங்குள்ள நான் வந்து பெட்டர் ஆயிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அனாலிசிஸ் எனக்கு வந்து ரொம்ப, அதான் சொல்றேன், எனக்கு அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹீலில் வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே நான் காலையில இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாயில வந்து பாயில்ஸ் மாதிரி வந்து ஃபுல்லாக த்ரோட் ஃபுல்லாக ஆகி என்னால் வந்து சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியாத ஒரு லெவலுக்கு போச்சு. அது கிராஜுவலாக இருந்துகிட்டே இருக்குது. ஃப்ரைடே கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி ஆன உடனே சரி டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் ஈவினிங்குள்ளே நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், மத்தியானமே இந்த மாதிரி, அவர் இல்லை ஆஃபீஸில் இருந்தார், ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு வந்து இதுதான் மென்டல் ஹெல்த் தான் காமிக்குது, நீ ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது சாதாரணமா ஸ்டொமக்கில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாதான் நமக்கு வந்து வாயில புண்ணு வரும், அதுல அந்த மாதிரி சொல்லுவாங்க சாதாரணமா. இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு, நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துடுச்சு. உங்களோட என்னோட ஸ்டமக் நல்லா செக் பண்ணாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் ஸ்டமக்கில் கிடையாது, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, நீங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கு, அதனாலதான் உங்களோட இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, நல்லா ஒர்க் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஹீலி வந்து எங்களுக்கு ஹெல்த் வைஸ் எல்லாமே வந்து பெட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷமா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கணேஷ் ராஜ் சார், அவர் தான் வந்து ஹீலி இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் யுவர் நான் சொல்றது இந்த ஒரு இது கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி என்னால் வந்து இந்த இதில் வந்து பேச முடிஞ்சதே பெரிய விஷயம். தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்களுக்கும் உங்க இன்லாஸ்க்கு உங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றீங்க. முன்னால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால உங்களை நான் நேச்சுரோபதிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் நேச்சுரோபதி விட்டு வந்துட்டேன், ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா அதை ஃபாலோ பண்ணின்னு இருக்கீங்க. அதே மாதிரி ஐ திங்க் யூ ஹவ் காட் ஆன் வித் திஸ் அண்ட் யூ ஆர் யூசிங் இட் வெரி வெல். நீங்க மேலும் மேலும் நீங்க மட்டும் பயனடைறது இல்லாம இப்ப நீங்க உங்களுடைய பெனிஃபிட்டை பார்த்துட்டீங்க, மற்றவங்களுக்கும் நீங்க பண்ணணும். நீங்க பண்ணின்னு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணின்னு இருக்கீங்க. உங்களுடைய ஹீலிங் பணியும் உங்களுடைய இந்த சேவை மேலும் வளர வேண்டும். வாழ்க வளமுடன். உங்க ஃபேமிலி மொத்தமா வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்கள் சேவை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஹீலி ஃபேமிலி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். மிக்க மிக்க நன்றி இங்க வந்ததற்கு. Next, I'm inviting Akshay Lakshmi madam to join, please. Akshay Lakshmi madam, இருக்கீங்களா? அவங்க ஐடியா லல்லன் மேடம், உங்க ஐடி எந்த ஐடில இருக்கீங்கன்னு தெரியலையே மேடம். நீங்க ஓகே, we'll put லல்லன். Lalan madam, லல்லன் மேடம். okay, over to you madam.
ஓகே. வணக்கம், அனைவருக்கும் வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. என் பேர் லலன் முல்கி. நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நான் வந்து சென்னையில தான் படிச்சேன். அதனால தமிழ் பேச தெரியும் நல்லாவே. அண்ணா யூனிவர்சிட்டியில நல்லாவே படிச்சேன். பேசுறீங்க. பயோடெக்னாலஜி பண்ணியிருந்தேன். ஆஹ் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஹீலி யூஸ் பண்ணும்போது வாட் ஐ வாஸ் டூயிங் கோல்ட் சைக்கிள் யூஸ் பண்ணேன். அது அந்த கோல்ட் சைக்கிள் யூஸ் பண்ணும்போது ஒரு வாரம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ ஐ ஹேட் ஆங்கிள் பெயின். அந்த ஆங்கிள் பெயின்னா ஃப்ரம் 2-3 months நொண்டி நொண்டி தான் போயிட்டு இருந்தேன். ரொம்பவே வலி. அது என்னோட கொழுப்புனால தான் வலி. நான் ஏதோ பண்ணினேன். ஐ வென்ட் ஃபார் அ மேரத்தான் 5 kilometer வாக் போனேன்னா இல்லையா, அந்த இன்ஃப்ளமேஷனோட போனாலும் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹீலி டீடாக்ஸ் சைக்கிள் யூஸ் பண்ணினேன். 2 நாள்லயே பெயின் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. தட் இஸ் ஒன் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் என் தம்பி வந்து சொன்னா, எனக்கு நீ பெயின் இருக்கு, ஆனால் அது எடுக்குமா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு திருப்பி அந்த அந்த ஸ்டிமுலேஷன் சைக்கிள் அதை யூஸ் பண்ணினோம். அது போல நான் வந்து இது 20 minutes, அந்த 20 minutes நான் வந்து நொண்டி ஐ வில் ஜஸ்ட் நீல் டவுன் அண்ட் ட்ரை அதெல்லாம் பண்ணி பார்ப்பேன். சரி சரி முடிச்சு 20 minutesக்கு அது மாதிரி போயிடுச்சுமா, உண்மையிலுமே போயிடுச்சு ரியலி. அந்த ஜாயிண்ட் போன் ப்ரோக்ராம் போட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் எங்க பக்கத்து நெய்பர் ஒருத்தி இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் நீ பெயின்ல வந்து ரொம்ப அப்படியே நோண்டி நோண்டி போயிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வாங்க, நான் வந்து போட்டு பாக்குறேன். அதுக்கு வந்து நான் மேக் ஹீலி போட்டேன். ஸோ அந்த மேக் ஹீலியில வந்து ஜாயிண்ட் பேலன்ஸ். ஸோ பரவாயில்லையா. அதுக்கப்புறம் ஆமா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஷி வெண்ட் ஹோம். வீட்டுக்கு போயிட்டு பரவாயில்ல 90% ரொம்ப ரியலி சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. 90% அது ரொம்ப ஹீல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சபரிமலை போயிருந்தேன் நான். சபரிமலை போகும்போது அந்த டிராவல் பண்ணுவோம், அந்த ஹீலியை எடுத்துட்டு தான் போவேன். ஸோ அந்த மலை மேல ஏறு கூட அந்த இதுல கூட அதை வச்சுட்டு தான் போனேன். ஸோ மேலே போகும்போது 3 kilometer ஸ்டெப்ஸ்ல ஏறணும். வரும்பொழுது ஸ்டெப்ஸ்ல வரல, 5 kilometers டவுன். இந்த முன்ன பின்ன இவ்வளவு நடந்து எல்லாம் பண்ணதில்லை. ஸோ எல்லாம் வந்த பிறகு கீழே எல்லாம் வந்த பிறகு அப்படியே ஒரே குடைச்சல் காலெல்லாம். ஸோ என்னாச்சு, ஐ செட் ஐ ஷுட் டூ சம்திங். நான் திருப்பி அந்த ஹீலியை எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் டுக் அந்த ரிலீஸ் இருக்கு, ரிலீஸ் ப்ரோக்ராம் போட்டா ஜஸ்ட் கார்ல உட்காந்து போட்டு வந்தேன். பை தென் த ப்ரோக்ராம் வாஸ் ஓவர். அந்த குடைச்சல் எல்லாம் நின்று போச்சு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா எடுத்துட்டு தான் போவேன் நான். எவ்ரிவேர் ஐ கோ. எல்லாம் நினைச்சுப்பேன், இதெல்லாம் ஃபிளைட்ல கூட யூஸ் பண்ணி தான் போவேன். தென் பேக் ஃபிளர் ரெமெடிஸ் யூஸ் பண்ணேன். பட் ஐ கேன் சி இட்ஸ் டெஃபினெட்லி ரீட்ஸ் த மைண்ட். அதெல்லாம் உண்மைதான். ஸோ ஐ கேனாட் டெல், பட் என்னோட உண்மையான தாட்ஸ் டெஃபினட்டா வருது அதுல. அப்புறம் இன்னொன்று வெரி இம்பார்ட்டன்ட், என்னோட கார் வந்து ஐ ஹேவ் டு கோ டு மை ஆஷ்ரம். அங்க ஐ எம் பார்ட் ஆஃப் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஸோ அதுல வந்து மார்னிங் வந்து சண்டே ஐ ஹேவ் டு கோ ஃபார் இது சத்சங். ஸோ கார் எடுக்கும்போது கார் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேங்குது. இப்போ என்னடா போச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், கார் அப்படியே வச்சுட்டு பஸ்ல போயிட்டு வந்துட்டேன். வந்து எகெயின் இந்த ஆஃப்டர்நூன் எனக்கு திருப்பி போகணும். எங்க ஐ ஹவ் டு கோ ஃபார் அ ஹீலி மீட்டிங். இப்போ எப்படிதான் என்னதான் பண்றது, அன்னைக்கு ஹாலிடே வேற. அந்த ஐ திங்க் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, ஒரு தடவை அதுல வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்னன்னா கார் ஆல்சோ கேன் பி யூட்டிலைஸ்ட். அந்த பர்சன், பிளான்ட், அனிமல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல கார் கூட இருக்கு. ஸோ அதை ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டிட் தட். அந்த ஹீலியில வச்சு பண்ணலாம். ஸோ பண்ணி அதோட போட்டோ எடுத்து எல்லாம் பண்ணினேன். பண்ண என்னாச்சு, அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ஒரு எனர்ஜி, ஐ திங்க் இட் வாஸ் கிவிங் ரிமோட்லாம் அப்படி கொடுத்துட்டு இருந்தது. நான் போய் வாக்கிங்ல போய் எங்கேயோ பக்கத்துல ஏதாவது ஒருத்தன் அந்த கார் ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது கிடைப்பான போன்னு ஒருத்தன் கிடைச்சான். கடைசி ஹி கேம் வித் தட். நான் சொன்னேன், நீங்க வந்து இது எடுத்துட்டு வாங்க, அதுல எவ்வளவு பேட்டரி இது சரியா இருக்கான்னு. ஸோ அவன் ஜம்ப் ஸ்டார்ட் ஏதோ பண்ண, அந்த அவனுடைய பேட்டரி எடுத்தோம்னா என் காரை ஸ்டார்ட் பண்ணினான். அதுக்கப்புறம் நான் பண்ண எவ்வளவு இது இருக்கு, அது பேட்டரி போயிருக்கா இல்லையா, இல்ல நல்ல பவர் இருக்கேன்னாங்க. சரி சரி, தென் அவனுக்கு விட்டுட்டு வந்தேன். தென் அந்த ஏசி போடலாமே. சரி அந்த கார், தென் ஐ டுக் த கார், வென்ட் டு தி ஆஃபீஸ் அண்ட் கேம். பட் அண்ணா அங்க போய் நின்னுச்சு. பட் இட் மேட் மீ, என்ன சொல்றது, அவ்வளவு தூரம் என்னால போக முடிஞ்சது. அப்போ அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. somehow something has happened. So that was a big surprise for me. அப்புறம் இன்னொன்று வந்து ட்ரெயின் ஜர்னில சமீபமாக ஹைதராபாத் போயிருந்தேன். அப்போ அந்த குரூப்ல போகும்போது என்னுடைய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு வந்து என் காலில் வந்து வலிக்குது. ஸோ சரி நான் திருப்பி மேகிலி போட்டு பார்க்கலான்னு. ஐ டோன்ட் ரிமெம்பர் எந்த ப்ரோக்ராம் போட்டேன்னு. ஐ ஜஸ்ட் புட் த ப்ரோக்ராம். ஒரு 5 minutes கூட ஆகல, எல்லாம் சரியா போச்சு.
ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். உண்மையா சொல்றேன், இவ்வளவு சீக்கிரம் வந்து அதெல்லாம் அந்த குடைச்செல்லாம் போயிடுமா? ஐ டிடன்ட் ரியலைஸ், பட் இட்ஸ் ரியலி அ மேஜிக் சொல்ல போனா. அப்புறம் போன வாரம் நான் ஒண்ணு சொல்லணும், பல்லு வலி. இதெல்லாம் பல்லு வலி, ஐ குட் நாட் ஈட். அங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே போட்டா இங்க வலிக்கும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி இதான் இப்படி வச்சிருந்தேன் அந்த 2 இடத்துல மட்டும். ஐ ஜஸ்ட் புட் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு சார் டெஃபினெட்லி அந்த பல்வு குறைஞ்சிருக்கு. இது வரைக்கும் டென்டிஸ்ட போல நான். அப்புறம் ஐ ஜஸ்ட் டுக் தன் கேங்கன் வாட்டர் ஒன்று இருக்கு 11.5 pH குடிச்சு ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் இது வரைக்கும் பல்லு வலி இல்லை. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஐம் தேங்க்ஃபுல் டு ஷீலா ஹூ இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. ஐம் தேங்க்ஃபுல் டு நாகு ஹூ ரெஃபர்ட் மீ டு ஷீலா. And that is my neighbor, my family friend. And of course to Lena, who's also trained me in this. And of course to Marcus Mickey. எல்லாம் ஏஆர் ரஹ்மான் சொல்ற மாதிரி எல்லா புகழ் இறைவனுக்கே மணி, எல்லா நன்றியும் இறைவனுக்கே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி மேடம். ஐ திங்க் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்திருக்கீங்க. அதுல முக்கியமா நீங்க லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் சால்வ்டு நீங்க சொன்னீங்க. அந்த இதுல பேசிக்லி உங்க ஃப்ளவர் மெடிசன்ல இதேதான் உஷா மேடமும் பல தடவை சொல்றாங்க. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பிசிக்கல் ப்ராப்ளம்ஸா அது மேனிஃபெஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால நீங்களும் நிறைய இது பண்ணிருக்கீங்க. இந்த கார் ப்ரோக்ராம் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நார்மலா எதுவும் ப்ராப்ளம் வரல. ஆனா ப்ராப்ளம் வரும்போது எனக்கு சில நிறைய எஃபிஷியன்சி ஆஃப் த கார் வாஸ் இம்ப்ரூவிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அதனால எனக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருந்தது. ஸோ அதனால ஐ அப்ரிஷியேட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ கமிங் ஆல் த வே. அண்ட் நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஹீலி பயணம் மேலும் மேலும் தொடர வேண்டும். நீங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணணும். இந்த ஹீலியோட எனர்ஜியை நீங்க நிறைய ஷேர் பண்ணணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்த்த வயதில்லை, அதனால் உங்களை வணங்கி மேலும் மேலும் உங்கள் இது தொடர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. உங்க இந்த செஷனுக்கு வந்ததுக்கு மிக்கவும் நன்றி. அக்ஷய லக்ஷ்மின்னு அடுத்தது AKSHYA லக்ஷ்மி இவங்க இருக்காங்க. AKSHYA அக்ஷய லக்ஷ்மி பாத்துட்டீங்களா பிரமோத்? Yeah, I'm including her. Yeah. You can switch on the video. Akshay Lakshmi madam, video. Yeah, I'm here. Okay, we can hear you, ma'am. Can you hear me? Yes, ma'am, we can hear you. We can hear you. On a video illa madam, video on pannu ninga. We can hear you. Once again. சரிங்க மேடம், நீங்க பேச ஆரம்பிங்க. If she's not ready, we can take Dr. Gopal. Dr. Gopal. Yeah, I'll take Gopal. ஆமா, நீங்க இது வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க மேடம். அடுத்தது நாங்க இமிடியேட்டா உங்க கிட்ட வரோம். Yeah, Gopal, you can speak. கோபால், வணக்கம். வாருங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். ஸோ அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து டாக்டர் கோபால் சிவகுமார். சென்னை அம்பத்தூர்ல இருக்கேன். ஸோ என்னோட அசோசியேஷன் வித் ஹீலி happened in December 2023. I came across a WhatsApp message from Pragyan Madam, Bangalore. So she explained to me everything about Healy and also made me to attend a webinar. Attend panna, but it was so scientific. Being from an engineering background, enala purinjikka mudinjadhu, but irundhalum I still not able to believe anything. So I asked for some reference. Pragyan was kind enough to give me the reference of Nithya Madam in T Nagar. So I went to her office. அவங்க அன்னைக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 hours எனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். She gave me some programs-லாம் கொடுத்தாங்க. Me and for my wife எல்லாருக்கும் கொடுத்தாங்க. And we had that experience, but still we are not able to connect anything. ஒரு பெரிய நம்பிக்கை உடனே எல்லாம் வரல, எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. பட் தென் அகெயின் I got input from many people. Push Dev சாரோட வெபினார் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்புறம் விகாஸ் ஜியோட இதை அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல் ஆஃப் தெம் வேர் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ட்ரை.
ஸோ பட் அதே நேரம் கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருந்தனால ஐ வாஸ் வெரி வெரி ஸ்கெப்டிக்கல். இவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா அப்படின்னு. ஆனால் ட்ரஸ்ட் மீ, this is one of the best decision I have taken in my life. So I took the risk. I took the risk and spending an amount more than 2+ lakhs is not easy. Then I took the risk because it is something related to health. Why not give it a try? And அதுக்கேற்ற மாதிரி இந்த 1 yearல I got a lot of results. I expect more and more results. There are 2 aspects I got result. One is wealth aspect. Now ஒரு trainer. I'm an expert in systematic process improvement. We help our clients improve on the quality and productivity, particularly in their operations. So, January I started. And February month, normally, see, the consultant trainer, they get engaged for about 10 to 15 days in a month. But in the month of February, the immediate next month, all my dates are booked, 100%. I was surprised. I was not able to actually schedule பிரகாரம் என்னால மேனேஜே பண்ண முடியல. And I also conduct public program wherein people can come and attend program online classroom சென்னையில பண்றேன். We also give Government of India certification. The program name is Lean Six Sigma சொல்லிட்டேன். And nowadays all my batches are houseful. So சனி ஞாயிறுல என்னால வந்து பாத்தீங்கன்னா வேற எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. I'll be conducting programs in Gindi. Hall capacity is 40, always 45 people come. We put extra 5 chairs and then that's how I conduct the program. So there is big change I could see in terms of attracting wealth. I could realize I'm growing at a faster rate and the universe is helping me. That I could started feeling the law of attraction எல்லாம் படிச்சிருக்கேன். But now I started feeling all of those things. That is purely because of healing, number one. Another aspect, the health aspect. So எனக்கும் சரி என்னோட ஒய்ஃபுக்கும் சரி we frequently get headaches and என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். So we just take paracetamol, ஏதாவது Dolapar, Dolo 650, these kind of tablets. Sometimes ஒரு 2 போட வேண்டி வரும். And then only it will settle down. The healing வந்ததுக்கு அப்புறம் we are able to stop taking medicines for headache. தலைவலிக்குன்னு இதுக்கப்புறம் நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்ததே கிடையாது. At the maximum, the head harmony program, the bioenergetic harmony ஒன்று இருக்கும், bioenergetic harmony 2 ஒன்று இருக்கும். அதில் இருக்க எல்லா ப்ரோக்ராமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ரியலைஸ்ட். ஸோ ஒன் இஸ் ஹெட்டேக் அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஹார்மனி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த டைஜஷன் இஷ்யூ அண்ட் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்லாம் அடிக்கடி வரும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 2 மணிக்கு தூக்கத்துலேருந்து நான் ஐ ஹவ் டு வேக் அப் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூஸ். தென் சடன்லி நம்ம தான் ஹீலி வச்சிருக்கோமே, சரி ஏதாவது இருக்கான்னு தேடி பார்ப்போம்னு பார்க்கும்போது டக்குன்னு லக்கிலி ஐ குட் கோ டு த ரைட் ப்ரோக்ராம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஹார்மனி. மேட்டர் ஆஃப் 20 minutes I could feel the relief. I can go back to sleep. And this happened 2-3 times. So statistically, it's significant the impact. We teach statistics in our course. So every time I face some issues and expect Healy to heal me, and Healy is able to heal. So there is definitely an energy transfer. There is definitely some healing happening. And another thing is the throat. And the class நிறைய ஆனதுனால இப்போ கூட you can notice my throat is not that much flow. Lot of cracks you can see. So 4 நாள் 5 நாள் தொடர்ந்து ட்ரைனிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தொண்டை கொஞ்சமாக இந்த மாதிரி அடி வாங்கி சில நேரம் பேசவே முடியாது. So similar thing I observed when I was conducting a training program in Salem. வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை. சேலத்துக்கு நான் மட்டும்தான் போயிருக்கேன் இங்கேருந்து. எல்லாரும் 4 நாள் ப்ரோக்ராம் 3ஆவது நாளே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சேம் திங் இன்னொரு கேண்டிடேட் சொன்ன மாதிரி ஐ ஆல்சோ கேரி ஹீலி ஆல்வேஸ். சரி நான் டக்குன்னு ஐ வாஸ் வேரிங் ஆல் த பேண்ட் அண்ட் எவ்ரி திங் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஒன்லி திங் இஸ் ஐ ஜஸ்ட் ஹவ் டு put on the right program. I opened the chakras. There is a throat chakra program. 10 minutes. I was able to conduct the program as usual. என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரைனிங்காக இருந்தது. சரி கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிட் தி ஹோல் ப்ரோக்ராம். மறுநாளும் இருந்து நானே தான் நடத்திட்டு வந்தேன். தெர் வேர் நோ இஷ்யூஸ் அட் ஆல். அதுலேருந்து ஈவன் 5 நாள் 6 நாள் 10 நாள் தொடர்ந்து வந்தாலுமே
I am accepting the programs and doing it because I am carrying, to something to back up me. Another program that helped me is sciatic, and ரொம்ப நேரம் நிக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, I frequently get the pain and the backல இருந்து ஸ்டார்ட் ஆகி கால் வெளியே போகும். ஸோ அகைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் த சேம் ப்ரோக்ராம் பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மனி 2ல தெர் இஸ் சயாட்டிக் நர்வ் ஹார்மனி. அதுவுமே வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து I see the result. And this experience I would like to share with all of you. If you are really doubting, yes, definitely Healy can bring the difference that you expect in your life. Thank you. Thank you so much, all the people who helped me connect with Healy. Thank you for the opportunity. Thank you. Thank you. Thank you. Okay, thank you sir, thank you Dr. Gopal. In fact உங்களை மாதிரி தான் பல பேர் வந்து டவுட்ஃபுல்லா இருந்து அவங்க யூஸ் பண்ணதான் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். இன்ஃபேக்ட் நாங்க சொல்றதே ஃபர்ஸ்ட் பை யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா ஷேர், தட்ஸ் வாட் வி சே. ஸோ அதனால உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் பலவிதமான எக்ஸ்பீரியன்சஸ், நீங்க கேஸ்ட்ரோ இன்டர்னல் இருந்து எல்லாமே செக் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்களுடைய ஹீலி சேவை மேலும் வளர எல்லோருக்கும் உங்க மூலியமா பல நன்மைகள் வர வேண்டும். ஆஸ் அ ஹீலிங் ஏஞ்சல் நீங்க மற்றவங்களுக்கும் நீங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு உங்க ஹீலி குழுமம் மூலியமா, ஹீலி ஃபேமிலி சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று வாழ்த்தி உங்களை நன்றி 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 நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு. அடுத்தது I'm adding Dhananjayan, sir. Yeah. You can add Dhananjayan. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கணேஷ் சாருடைய நீண்ட நாள் நண்பர். என்னுடைய பேட் லக் வந்து ஹீலியில அவரு வந்து எனக்கு முன்னாடி அவரு ஜாயின் பண்ணிட்டாரு. அது ஒரு பேட் லக்கா நான் வந்து நினைக்கிறேன். கணேஷ் சார் வந்து இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆப் பண்ணிட்டு போற அளவுக்கு சொல்ல முடியும் என்னால. இதுல வந்து நான் வந்து ஒரு 25 இயர்ஸா எனர்ஜி வாஸ்து கன்சல்டன்டா இருக்கேன். இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா எனக்கு வந்து தேடல்ன்றது ரொம்பவே அதிகம். அடுத்தது என்ன பண்ணலாம், புதுசா பண்ணலாம் என்னன்றதுல எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வந்து இந்த ஹீலிங். எல்லாரும் நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஹீலியை வந்து ஜீனின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன், அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கட்டும். நான் ஒரு ஃபர்ஸ்ட் என்னுடைய சிம்பிள் இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு மேஜிக்கை மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில நான் ஒரு 4:30 to 6 வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணேன். நேத்து இன்னைக்கு காலையில வரையும் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேச வரல. ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு காலையில எனக்கு பேச வரல. சரின்ட்டு என்ன பண்ணேன், ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நேரா வந்தேன், ஆறா அனலைஸ் பண்ணேன். ஆறால அஃபர்மேஷன்ஸை போட்டு ஓப்பன் அப் ப்ரேயரை வந்து ஆட் பண்ணேன். எக்ஸாக்டா 12 மினிட்ஸ் தான் நான் ரன் பண்ணேன். அவ்வளவுதான். அடுத்த ½ அன் ஹவர்ல என்னுடைய த்ரோட், இப்ப நீங்க பேசுறீங்க, நான் கேட்குறீங்கள, இந்த வாய்ஸ் வந்து எனக்கு காலையில கிடைச்சிருச்சு. வித்தின் எ அவர் நான் வந்து ஆறால அஃபர்மேஷன்ஸை போட்டு ஓப்பன் அப் ப்ரேயர் மட்டும்தான் போட்டேன், வேற எதுவுமே போடலை. இப்போ வந்து நான் ரீசெண்டா வந்து நான் நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து போட்டு கன்ஃபியூஸே பண்றதில்லை. ஹெல்த், வெல்த், ப்ராஸ்பரிட்டி, அபண்டன்ஸ், பிஸ்னஸ், ஃபினான்ஸ் எதுவா இருந்தாலும் நான் வந்து ஒன்லி அஃபர்மேஷன்ஸ், தட் இஸ் இன் 6ஆம் மாடல். இதுதான் நான் வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய சக்சஸ். அதுல ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். என்னுடைய சப்ளையர் வந்து அலிகர்ல இருக்காரு. அவர் வந்து டிசம்பர் மாசம் வந்து சென்னை வந்திருந்தாரு. வரும்போது ஜஸ்ட் நான் மீட் பண்ண போனேன். அவருக்கு வந்து நான் ஹீலியை பத்தி சொல்லணுன்ற தாட்டே வரல. அங்க போன பிறகு அவர் கூட பேசிட்டே இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து ஃபார் த ஃபாஸ்ட் 30 to 60 டேஸா வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ற மூடே வர மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் நான் படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வந்து பிராணி கீழர்ன்றதுனால சரி ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவருக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நிறைய இருந்தது. இப்ப இந்த இடத்துல என்ன தேவைப்படுதுன்னா, நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணணும், ஹெல்த்தை ஓகே பண்ணணும், அவர் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும். டக்குன்னு எடுத்தேன், ஒரு அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணேன், 6ஆம் மாடல்ல போட்டேன், ரன் பண்ணேன். ஒரு 1 வீக் கழிச்சு கேட்டேன், சார் ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னாரு. சரி, நீ வெறும் ஹாப்பின்னு சொன்னா பத்தாதே அப்படின்னேன். சரி, நான் என்ன பண்ணணும், ஹீலி வாங்கணும் அப்படி. எனக்காக நீங்க வாங்கணும், உங்களுக்காக தான் வாங்கணும். ஏன்னா ஹீலி உங்க வாழ்க்கையில
ஆக்சிடென்டெல்லாம் வந்து ஹீலியை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்க, பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சிட்டீங்க. அதனால யூ கோ ஃபார். அவர் அதிர்ஷ்டம் பாருங்க, நான் கூட வந்து ஆப்சிடியன் மாடல் வாங்கல. அவர் எடுத்த உடனே ஆப்சிடியன் மாடல் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அடுத்தது நான் வாஸ்துல மேகிலிய வந்து ட்ரமெண்டஸா யூஸ் பண்றேன். அதே மாதிரி மேகிலிய நான் வந்து டெலிதெரப்பி மெத்தட்ல ரிலேஷன்ஷிப்புக்கு நான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி குரூப் ஹீலிங்க்கு மேகிலி சூப்பரா நான் யூஸ் பண்றேன். இது எல்லாமே பேஸ்டு டெலிதெரப்பி. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து டெலிதெரப்பி மெத்தட்ல மேகிலி யூஸ் பண்றேன். அதுல வந்து அவர் நண்பர் வந்து அலிகர் நண்பர், அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூ. எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாரு, என் பிரதர் சரியில்லை, என் பிரதர் ஒய்ஃப் சரியில்லை, என் பிரதர் ஒய்ஃப் ரொம்ப கன்னிங்கு இப்படின்னு ரொம்ப ரொம்ப பேசுவார். சார் அதெல்லாம் விட்டுருங்க சார், மேகிலி வந்துருச்சு, ஈலி வந்துருச்சு, இதெல்லாம் ப்ரோக்ராம் அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணி அவருக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, சார் காலையில எழுந்தோடனே சார் தேங்க்ஸ் சார், நைட்டு படுக்க போகும்போது தேங்க்ஸ் சார், ஒரு 2 நாள் விட்டுட்டோன்னு வச்சுக்கலாம், 3வது நாள் நமக்கே தோணுது இன்னும் காலையில சொல்லவே இல்லையா, உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற அளவுல அவருடைய ஃபீட்பேக்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சது. இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம என்னவோ ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்ந்தோம், எதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோன்றதை மீறி 4 பேர் நம்மளை பத்தி பேசும்போது, ஏன்னா எனக்கு வந்து வாஸ்துல அப்படிதான் ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எதுக்காக பிரமிடு வைக்கணும், எதுக்காக ரெமிடி பண்ணணுன்றாங்க. ஒரு பில்டிங் வாங்குறாங்களா சார் பிரமிடு வச்சிருங்க, வீடு வாங்குறாங்களா சார் ரெமிடி வச்சிருங்க, இதுதான் போகும். அதே நேரத்துல 2-3 பேர் நண்பர்கள் சொன்னாங்க, நான் வந்து யோசிச்சேன் சார் வாங்குறதுக்கு, அது ஒர்க் ஆகுமான்னு பார்க்கலான்னு. ஒன்னே ஒண்ணுதான் சார், நான் என்னுடைய ரெமிடியில சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா, ரெமிடின்னு நான் மட்டும் இல்லை, ரெமிடின்னு யாரு சொன்னாலும் இறைவன் நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் இறைவனுடைய அந்த கொடுப்பினையை நம்ம பெற முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் இது பெரிய பட்ஜெட் சார், என்னால வாங்க முடியாது. ஒரு சில செஷன்ஸ்ல நான் பார்த்தேன், ஒரு அம்மா அழுதுட்டு சொன்னாங்க, என் கையில என் தாலியை வந்து வித்து நான் ஹீலி வாங்கினேன், ஆனா 15 நாள்ல நான் என்னுடைய அந்த இதை வந்து நான் ரிட்டர்ன் வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி யூஎஸ்ல ஒரு நண்பர், அவர் ஐடி நண்பர், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையன் வந்து ஆர்டிசம் குழந்தை, ரொம்ப மோசம் கிடையாது, ஆனா ஆர்டிசம். அவர் வந்து இதுக்காக வாங்கினாரு. ஆனா அவர் வந்து என்னென்ன பிராணிக் ஹீலிங், நேச்சுரோபதி, ஆயுர்வேதா, வர்மா, அதே மாதிரி நிறைய கோர்ஸ் பண்ணிட்டே இருப்பார். அவர் இன்னைக்கு காலையில கூட நான் வந்து ஜஸ்ட் அவர் ஆபீஸ் டென்ஷன் இருக்குதுன்னு சொன்னார், நீ ஒன்றும் இல்லை, ஓப்பன் அப் ப்ரேயர் வந்து 6ஆல போடு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாருன்னா 6ஆல போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு அனுப்புனார், என்னடா நீ அஃபர்மேஷனை போடவே இல்லை, நான் சொன்ன அஃபர்மேஷன் அதை கடைசியில போட்டிருக்கேன்னா, அங்கிள் நான் வந்து 6 அனலைஸ் பண்ணா என்னை காரி துப்புது அங்கிள், இன்னும் நீ வந்து ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிற, உன் ஐயரை வந்து மதிக்க மாட்டேங்கிற, உன் கீழே இருக்கிறவனை மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அசிங்கமா திட்டுது அங்கிள். அதனால அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு கடைசியா நான் வந்து நீங்க சொன்ன அந்த அஃபர்மேஷனை போட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி. அதனால இது என்ன சொல்ல விட்டீங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவேன், சாரி, மற்றவங்களும் சொல்லணும். அதனால இந்த ஹீலின்றது என்னுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு நான் மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையா நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன், அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறேன். கணேஷ் சார் அப்பப்போ திட்டுவார், ஒரு வருஷம் தான் நான் ரிசைன் பண்ணிட்டு வா அப்படின்வார். பட் இருந்தாலும் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுனால அதை வந்து நான் கண்டினியூ பண்ணணும்னு, அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆன பிறகு நான் எதோ நினைச்சிட்டு இருந்தேன் பண்ணணும்ட்டு. ஆனா நான் வந்து இப்ப என்னுடைய ஒரே ஒரு பொறாமை வந்து நான் சொல்லிடுறேன், கணேஷ் சார் எனக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சார். ஆனா கணேஷ் அடுத்த 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சு கணேஷ் சாரை நான் பீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டா நான் வச்சிட்டு இருக்கேன். இது நான் வந்து சார் மன்னிச்சுக்கங்க, ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு அன்பான போட்டி தான், அதனால வந்து நீங்க தப்பா நினைச்சிக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி நான் வந்து ஹீலி ஃபேமிலிக்கு, ஏன்னா இதுல வந்து நான் இந்த மாதிரி டிவைசஸ்க்கு நிறைய கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி வெறுத்து போய் ஒதுங்கி கிட்டத்தட்ட 6 மாசமா என்னுடைய நண்பர்கள் சொல்லியும் வாங்காம அந்த 6 மாசத்தை வேஸ்ட் பண்ணி 6 மாசம் கழிச்சு வாங்கி அதுக்குள்ள பயணிக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்த தேனி ராஜன், அதே மாதிரி பெங்களூர்ல வீணா மேடம், அஸ்வினி மேடம், லீனா மேடம், எனக்கு அப்பப்போ ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய கணேஷ் ராஜ் சார், இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த தேதியில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டவன் அவங்க மூலமா எனக்கு ஒரு மிகப்பெரிய
ஹீலின்ற ஒரு ஃபேமிலியை கொடுத்து வழிகாட்டியிருக்காரு. எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எல்லாருக்கும், தயவு பண்ணி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என்னோட கிளைண்ட்ஸ் 2-3 பேர் வாங்கிட்டு பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு பண்ணி வாங்கின எல்லாரும் மினிமம் ஒரு நாளைக்கு 23.5 மணி நேரமாவது இந்த ஹீலியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா 24 ஹவர்ஸ்னு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஹீலி அப்படிங்கறத மட்டும் நிக்காதீங்க. மேகீலில மிகப்பெரிய ஒரு புதையல் இருக்கு. அதை தயவு பண்ணி எல்லாரும் அதையும் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி 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 சார். நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய ஆசைப்படி என்னையும் மிகுந்து நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உங்கள் சேவை என்னை விட மிகவும் அதிகமாகி, ஏன்னா நீங்க எனக்கு முன்னால எனர்ஜி உள்ள நிறைய முன்னாலேயே வந்தவர் நீங்க. சோ அதனால உங்களுக்கு எனர்ஜியோட எஃபெக்ட் நல்லாவே தெரியும். நீங்க நிறைய குரூப் ஹீலிங் எல்லாம் பண்றீங்க. சோ உங்களுடைய ஹீலிங் எல்லாவற்றிற்கும் இந்த ஹீலி உறுதுணையாக இருந்து நீங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசியுடன் நல் வாழ்க்கையை நீங்கள் அருள் புரிய வேண்டும், கொடுக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. வாழ்க ஹீலி ஃபேமிலியுடன். நன்றி நன்றி நன்றி. ஹீலி ஃபேமிலியுடன் உங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும். மேலும் ஹீலியின் மூலம் உங்கள் வாழ்க்கை மலர வேண்டும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னை விட ஒரு பெரிய இடத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50 பெட் ஹீலிங் சென்டர் நீங்க ஆரம்பிக்கணும்னு ஒரு தடவை சொல்லிருந்தீங்க. அதை நினைவாக வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, உங்களுக்கு ஹீலி குழுமம் சார்பாக, ஹீலி ஃபேமிலி சார்பாக உங்களை வாழ்த்தி வழங்குகிறோம். நன்றி 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 நன்றி. அடுத்தது டாக்டர் நித்யானந்த் வந்திருக்காரா? இருந்தாருங்களே சார். நித்யானந்தம் சார், டாக்டர் நித்யானந்தம், முஸ்தாக் ஜி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அக்ஷய லட்சுமி. நீங்க பேசலாம் மேம். இவர் பாத்தீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ண மேடம். ஆடியோ வீடியோ அன்மியூட் பண்ணுங்க. சூப்பர். ஹலோ ஹலோ வணக்கம். அக்ஷய லட்சுமின்னு ஒருத்தவங்களை எல்லார்கிட்டயும் நான் சொல்லின்னு இருக்கேன். அந்த அமோக பிறவியை இன்று எல்லாரும் பார்க்கிறார்கள். ஓவர் டு யூ மேடம். we would like to listen to your உங்களுடைய அற்புதங்கள், ஹீலியின் மூலமான அற்புதங்களை கேட்க, எக்ஸ்பீரியன்ஸை நாங்க கேட்க ஆவலா காத்து கொண்டிருக்கிறோம். குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் பேசிக்கலா ஒரு சவுண்ட் ஹீலர். ஸோ ஐம் டீலிங் வித் திபெட்டியன் பவுல்ஸ் அண்ட் காங்ஸ். ஸோ ஆல்ரெடி ஐம் இன் டு திஸ் வைப்ரேஷன் தான். என்னோட செகண்ட் சன் ஆக்சுவலி டெவலப்மெண்டல் டிலே கிட். ஸோ அவனுக்கு நான் அந்த சவுண்ட் ஹீலிங் தான் நான் இது பண்ணுவேன். எப்படி ஆப்ஸ்டக்கல்ஸ் ரிமூவ் பண்ண லார்ட் கணேஷா மாதிரி எனக்கு கணேஷ்ஜி கட்சாரு. நான் ஃபர்ஸ்ட் ஹீலி ப்ரொஃபஷனல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்போ இருந்ததை விட நான் ஒப்சிடியன் வாங்கினதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். தேங்க்ஸ் டு காட் அண்ட் யூனிவர்ஸ். கணேஷ்ஜி, நித்யா மேம் உங்களுக்கும் சொல்றேன்னா உங்களை பத்தி நிறைய ஒரு பெருமையா பேசுவாரு. ஸோ என்னோட பையன் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது என்னன்னா, அவன் மூஞ்சில ஒரு தேஜஸ். அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான், பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஆயிட்டான். எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான். இனி அவன் பேச வேண்டிய எனக்கு நல்லா இனி நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா எத்தனையோ பேரண்ட்ஸ் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. என் குழந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே பிலீவ் பண்ண மாட்டாங்க, ராஜேஷ் கண்ணா மாதிரி இருக்கான் ஆக்டர். இவ்வளோ அழகாயிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்னன்னா அவன் ஹீல் ஆகல, நானும் சேர்ந்து ஹீல் ஆறேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பேன், ரொம்ப எதையோ எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவா இருப்பேன். இப்ப நான் பாசிட்டிவா இருக்கேன், என் ஹஸ்பண்ட் இப்படி பாக்குறாருன்னு. அதனால இப்போ எங்க வீட்டுல 5 டாக்ஸ் இருக்கு. ஒரு டாக் பேர் சொன்னாலும் அந்த டாக பாக்குறாங்க, ஃபோக்கஸ்டா இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நானு. ஸோ யூனிவர்ஸ் என்ன அதை சூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் ஏதோ எவ்வளோ ஹீலிங் மொடாலிட்டிஸ், பிராணிக் ஹீலிங்ல இருந்து ரேக்கி, தப்பா சொல்லல. பட் இது எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, என்னோட ஃபாஸ்டா எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி. என் பையன் அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறான். அவனுக்கும் நான் ஹீலி போட்டு விட்டேன், எல்லாத்துலயும் டாப்.
எல்லாத்துலயும் டாப் 8.5 இப்போ 10க்கு அவன். வெரி குட், வெரி ஸோ குட். அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒரு சின்ன த்ரோட் பெயின், ஃபீவர், எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஷிவரிங் போடுறோம், ரிலீஸ், ரிலாக்ஸ், முடியும். நெக்ஸ்ட் டே செமையாயிரும். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன். மெயினா அது எல்லாருமே வந்து எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம் ஜுவல்லரியில, சாரீஸ்ல. சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் யூனிவர்ஸ் கொடுக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணானா சீரியஸா எல்லாருமே ஹெல்த், வெல்த் எல்லாத்துலயும் நல்லா இருக்கலாம். அதான் அது மெயினா எக்ஸாம்பிள் நான் தான். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க்ஸ் டு ஹீலி, யூனிவர்ஸ், கணேஷ்ஜி, நித்யா மேம் எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ, தேங்க்ஸ். தேங்க்யூ, ரொம்ப மேடம் ஹாப்பி, obsidian ரொம்ப ரொம்ப obsidian ஹாப்பி. வந்த பிறகு மெயினா வந்து என் obsidian வந்த பிறகு என்னோட சன்னோட ஸ்மைல் அண்ட் லுக்ஸ் பார்க்கும்போது எல்லாரும் வந்து என்ன பண்ண நான் எதுவுமே சொல்லல. ஆக்சுவலி கணேஷ்ஜி கிட்ட கூட என்ன சொன்னேன்னா, நான் இப்பயே வரல சார், இன்னும் கரெக்ட், பெட்டர் ஆயிட்டு வரேன்னு. பட் இருந்தாலும் இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும், நீங்க கரெக்ட். வந்து பேசுங்க. நான் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னும் என்னோட ப்ரோக்ரஸ் சொல்லணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். நீங்க மேடம் அடுத்த மாசம் நீங்க வந்து திருப்பி obsidian அப்டேட் வாங்கின பண்ணுங்க பிறகு நீங்க. கண்டிப்பா ஒரே நிமிஷம் கண்டிப்பா மேடம் என் பையனோட வந்து உட்கார்றேன் நான். கரெக்ட். தேங்க்யூ அது குட். தேங்க்யூ. obsidian வாங்கின பிறகு நீங்க என்ன ப்ரோக்ராம் போட்டீங்க அதுல மெயினா ஒப்சிடியன்ல வந்து எசென்ஷியல் ஆயில் தான் மெயின்ங்க. நான் மார்னிங்ல தான் அது யூஸ் பண்றேன். எசென்ஷியல் ஆயில் குழந்தைக்கு அனாலிசிஸ் பக்காவா வருது. சோ அவன் வயித்துல இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னு கொண்டு வருது அது. ஓ மை காட். அது மேடம் அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் அனுப்புங்க ரியலி எதனால ஃபியர் பார்க்கலாம். ஆச்சு, என்ன நடந்திருக்குன்னு எல்லாம் வருதுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன் பிட்வீன் ஆஃப்டர்நூன்ல வந்து பிளானட்ஸ் போடுறேன். ஏன்னா அந்த கிரகம் சரியில்லை, இந்த கோயில் போ அந்த கோயில் போ எதுவும் கிடையாது. வீட்லயே தான் மிஷின் நம்ம. காட் அதான் எனக்கு இப்போ எந்த கோயிலுக்கு போய் நான் உட்கார்றது இல்ல. இந்த ஜோசியக்காரன் போனா அது போ, இந்த பரிகாரம், ஏகப்பட்ட ஹோமம், அங்க போ இங்க போ எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு மிஷின், ஒரு எக்யூப்மெண்ட் யூனிவர்ஸ் கொடுத்தது கைக்குள்ள, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எக்யூப்மெண்ட். ரியலி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருக்கு. பிளானட்ஸ் கொடுக்குறேன் மத்தியானம். அதே மாதிரி ஈவினிங் அவன் தூங்கி எழுந்த உடனே நான் திருப்பி என்ன பண்ணுவேன், பவர் பிளான்ட் கொடுக்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா வேலை செய்யுது. எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி இது அப்ளிகேஷன். ஆனா வந்து இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இது சத்தியமா யூனிவர்ஸ் சூஸ் பண்ணா மட்டும்தான் வாங்க முடியும். எல்லாருக்கும் இந்த வாரம் கிடைக்கும். அதை கிடைச்சு கரெக்டா பிலீவ் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுலதான் மெயினே இருக்கு. பட் ரொம்ப நல்லா என் குழந்தை எவ்வளோ ஒரு 50-60% எனக்கு அவன் மூஞ்ச பார்க்கும்போது தெரியுது. அவன் மூஞ்சில கிளாரிட்டி, பெரிய பையன் மூஞ்சி அப்படியே வந்துட்டு இருக்கு அவனுக்கு. நெக்ஸ்ட் நான் இன்னும் ப்ராக்ரஸ் ஆக அவனோட வந்து உட்காந்துக்கிறேன். சோ அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும். சோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நைட் என்ன நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. மிக்க நன்றி. உங்களுடைய சேவை உங்க வீட்டுக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் தயவு செஞ்சு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நீங்க மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து அந்த ஜேர்னில பார்ட்டா இருக்கேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைய நான் முதலே பார்த்திருக்கேன். 6 மாசத்துக்கு முன்னால் அந்த குழந்தைய பார்த்திருக்கேன். இப்பவும் பார்க்கிறேன். நீங்க சொன்னதுல எந்த ஒரு மிகையுமே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கண்ணு படக்கூடாது. He is looking like an actor now. He is so healthy and looking good. I think that's a blessing. God bless உங்களுடைய குடும்பத்தை அனைவரும் நன்றாக வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்கள் சேவை மற்றவர்களுக்கும் தொடரட்டும். எங்களுடைய ஹீலி ஃபேமிலி சார்பாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று வாழ்த்தி வந்ததுக்கு மிக்க நன்றி. இது இவ்வளவு ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம். நெக்ஸ்ட் யூ கேன் கால் மிஸ்டர் டாக்டர் நித்யானந்த் இருக்காரா? முஸ்தாக் ஜி. ஓகே. சுகன்யா மேடம். குட் ஈவினிங் ஆல். வணக்கம். 1 year back, exactly January 24, we got introduced to ஹீலி. அது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு எல்லாரும் மாதிரி தான் யோசிச்சோம். பட் வந்து சின்ன விஷயம்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. லைக் சடனா வந்து ஒன் டே ஐ வாஸ் ஹேவிங் சம் பிரசன்டேஷன் இன் தி ஆஃபீஸ். இட்ஸ் அ பிக் ஒன். ஆக்சுவலி ஐ எம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் and it's all my top CFD board was there and I am supposed to do a presentation. And பயங்கர tension. I called my husband and told us, you are having a magic device, you said no, நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் போட்டாரு. போட்டுட்டு பார்த்தா it's like so relaxed I was. Then I told him
வந்து முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்ததையும் தலைவலி சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. எப்படி எனக்கு தலைவலி வந்ததுனாலதான் ப்ராப்ளம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐ டென்ட் டெல் யூ நோ அப்படின்னா சொன்ன மாதிரி அவங்க அப்படியே உரிச்சு வைக்குது. லைக் வாட் இஸ் த ப்ராப்ளம், தட் இஸ் அனாலிசிஸ் இஸ் எக்ஸலண்ட். Almost 1 year we have been using for everything, like shiver, cold, cough. We are not using any antibiotic. Ivlo nala we have been using only for health related. But now my daughter got into this. She finished UG in medicine and she has written the PG exam. And first round poach, second round already it is delayed. All the results and all because of some case and all. PG paper la leak aachunu sollittu re-exam vechu she wasn't so much tensed. அப்புறம் வந்துட்டு we have been doing a normal thing like goal cycle அது இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். Then she was okay mentally and all. அப்புறம் first round apply பண்ணா, second round apply பண்ணா. Then suddenly my husband suggested, why don't we put a manifestation coach analysis போடலாம். ஏன்னா பேசிக்கலா நானும் என் ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுவோம், அவளுக்கு அவ்வளவா பண்ணல. சரின்ட்டு கோச் அனாலிசிஸ் போடலாம்னு சொல்லிட்டு he got again one Healy and gave to her. அப்புறம் she started somewhere in January 20th or 28th I think. 15 days கூட ஆகல. தேர்ட் ரவுண்ட் she has applied. சும்மா கேஷுவலா 2 ரவுண்ட் முடிச்சுட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வரும்னு பார்த்தா கிடைக்கல. ஸ்டேட் கவுன்சிலிங்ல எனிவே சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்த ரேங்க்குக்கு வராது. 3041 சம்திங் ஷி வாஸ். ஸோ கிடைக்குமா என்னன்னு விட்டாச்சு, பார்க்கவே இல்லை நாங்க தேர்ட் ரவுண்ட் ரிசல்ட். அப்புறம் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் கால்டர். அப்புறம் கால் பண்ணிட்டு யூ காட் செலக்டட் யா, ஜஸ்ட் சீனா. பயங்கர ஷாக் எங்களுக்கு. We were not able to believe at all. And that too in Chennai, she got through an ESI medical college here, ESI hospital. And it was like one of her favorite subject. It is not even the thing what she doesn't want to join. It's what she wanted. Okay. Adu heights and 85, you have various options to put it. 85 options she has put, choices. அதுல 80வது சாய்ஸ் இது. ஸோ அது நிஜமாவே அது மிராக்கிள். we were so excited actually. இல்லாட்டி புக்ஸ் வச்சுட்டு அடுத்த எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவ சடனா எவ்ரிதிங் ஆன் அ டே சேஞ்ச்டு. அது 15 நாள் கூட ஆகல நாங்க ரன் பண்ணி. ஸோ இட் வாஸ் அமேசிங். எனக்கு சொல்றதுக்கே வார்த்தையே இல்லை. அந்த அளவு அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். இது இட்ஸ் லேட்டஸ்ட் ஈவெண்ட். ஸோ ஐ தாட் ஐ வில் கம் அண்ட் டெல் டுடே இந்த டெஸ்டிமனி நைட்ல சொல்லியே ஆகணும். ஏன்னா ஜென்ரலா நம்ம ஹெல்த்துக்காக எல்லாரும் போடுறோம். ஏன்னா நம்ம யாராவது கிளையண்ட் கிட்ட போனாவே ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் இஸ் டூயிங் அ வண்டர்ஸ், ஐ ரியலி டெல். அப்புறம் இது ரியலாவே ஒரு ஜீனி தான் இது. இது எப்பயுமே நான் சொல்லிட்டு இருப்பேன், ஏதாவது ஜீனி இருந்தா எல்லா வேலையும் நடத்தும்ல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு எனக்கு. Thank you very much for introducing Healy to us, Dr. Badri and Nithya madam. Thank you so much and thanks for this opportunity. Thank you. Wonderful madam. நன்றி. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. உங்க பொண்ணாவட்டும் சரி, உங்களுடைய நோபல் ஹஸ்பண்ட் அவரும் வாழ்க வளமுடன். ஆமா, எவ்வளவு ஒரு நல்லவர்னு எனக்கு தான் தெரியும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்கள் சேவை மேலும் தொடர நீங்க மத்தவங்களுக்கும் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். உங்களுடைய பிரதர் யூஎஸ்ல இருக்கவருக்கும் அவருக்கு நீங்க யூஸ் பண்ண கொடுத்திருக்கீங்க. அவரும் ஒரு 3-4 பேருக்கு. ஆமா, அதான் I forgot to tell. Actually he came for only a week to India. அங்க ரொம்ப clean environment. இங்க எப்பயும் always he gets into cold, all these problems. அந்த அடுத்த நாளே he got into this viral fever. அவங்க எதுவுமே வேக்சினேஷன் போட மாட்டாங்க, டேப்லெட் எடுக்க மாட்டாங்க, நத்திங் தே டூ. அம்மாக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு வாரம் தான் வந்தவன் இப்படி படுத்துட்டானேன்னு. அப்புறம் நான் சொன்னேன், இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுடா அப்படின்ட்டு. அவனுக்கும் he was skeptical. அப்புறம் இது போட்டுட்டு நைட் போட்டேன், அடுத்த நாள் காலையில போட்டேன். நைட் ஃபீவர் இருந்துச்சு, நைட் ஒரு வாட்டி போட்டேன், காலையில ஒரு வாட்டி போட்டேன். நெக்ஸ்ட் டே he was so okay, ஒண்ணுமே இல்ல. he was really
சர்ப்ரைஸ்ட் அண்ட் டேக்கன் பேக். லைக் ஒரே ஆச்சரியம் அவனுக்கு. அப்புறம் அவன் 2-3 பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணான். இட்ஸ் சீரியஸ்லி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு he believed. So that was வெரி குட். and the shiver and release, relax, that is doing wonders. வெரி குட். Thank you. தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன், தேங்க்யூ வாழ்க நலமுடன். தேங்க்யூ. Thank you. அடுத்ததாக நம்ம பவித்ரா மேடம் கூப்பிடலாம். இல்ல முஸ்தாக் முகமது நீங்க ஜாயின் பண்றீங்களா சார்? டாக்டர் முஸ்தாக் அவர்கள், அவரை ஹைலைட் பண்றீங்களா சார்? தேங்க்யூ டாக்டர் ஃபார் ஜாயினிங். வாழ்க வளமுடன், வாருங்கள். மாலை வணக்கம். பவித்ரா எங்க? பவித்ரா மேம். She's actually a college going girl. Oh. Yeah. வெளியில இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்களேன். நீங்க எப்படி அந்த ஸ்கின் இஷ்யூஸ் நீங்க சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு. Meantime, let Dr. Badri share. Yeah, I think Okay. Badri, please go ahead. Badri sir, வாருங்கள். வணக்கம். அன்மியூட் பண்ணிக்கங்க சார். Yeah, I'm Badrinath. I am a practicing physio for last 20 years. நான் 20 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஃபிசியோதெரப்பி. ஸோ என்னோட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த சுச்சுவேஷன் யாராக இருக்காங்களோ எல்லாருக்கும் நான் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா அது எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்கேன். அதில் தினம் எனக்கு வந்து சந்தோஷம்தான். அதாவது எவ்ரிடே ஐ எம் சீயிங் எல்லா நாளும் வந்து சூப்பராக இருக்கு, நல்ல ரிசல்ட். ஆக்சுவலாக ஒரு 62 இயர் ஓல்டு, ஒரு 62 வயசு ஒருத்தர் வந்து ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. டாக்டர்லாம் வந்து 3 வாரம் ஆகும் நடக்கிறதுக்கு, நீ கொஞ்சம் வெயிட் போட்டு நடக்கணும், கால் ஊன்னா வலிக்கும் அதெல்லாம் சொன்னாங்க. வந்து அவங்க 2 வாரம் எல்லாம் முடிஞ்சுட்டு 3ஆவது வாரம் கூப்பிட்டாங்க. நான் போனேன். ஒரே சிட்டிங் தான், லோக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்து அடுத்த நிமிஷம் நடக்க சொன்னேன். அவங்க அந்த பேக்ஷர் காலே போட்டு வேகமாக நல்லா நடந்து போயிட்டு வந்து, என்ன நடக்குது ஒன்றும் புரியல எனக்கு, ஏதோ பண்ணீங்க வேலை செஞ்ச மாதிரியும் தெரியல, ஆனால் நடக்கும் போது வலி வரல எனக்கு, என்ன இது மாயமா மந்திரமான்னு அவங்க வந்து கேட்டாங்க. இல்லை மேடம், இது வந்து செல்லுலர் தெரப்பி, இது வந்து உங்க உடம்ப வந்து சீக்கிரமா வேலை செய்யறதுக்கு உடம்பு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுதான் ஏதோ ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. 2வது உடம்புக்கு தேவையான எனர்ஜி, நம்ம எப்படியோ அந்த எனர்ஜி வந்து சீக்கிரமா பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த ரிகவரி வந்து வேகமா நின்றதுனால உங்களுக்கு அந்த இது தெரியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஸ்கின் வந்து சுத்தண்ணி வந்து ஸ்கின் வந்து பேர்ன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கை ஸ்கார், அதுல என்ன ஆச்சு, கையே வந்து ஹெவியா இருக்குது. பிளஸ் வந்து ஸ்காரோட அந்த ஸ்கின் பிளஸ் ஸ்கார்னால ஸ்கின்னோட கலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க என்ன கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஏதாவது கண்ட்ராக்சர் ஏதாவது இருக்க போது மசில்ல செக் பண்ணுங்க, மசில் கண்ட்ராக்சர் இருந்தால் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுடா ஐயா அவருக்கு. நான் சொன்னேன், ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லாம் நல்லா இருக்கு, கையில நல்லா இருக்கு, அதெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை, ஸ்கின்னுக்கு ஒன்று நான் ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்டேன். ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் பர்மிஷன் ஃப்ரம் தெம். சார் நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்லாம் பார்த்தோம், அதெல்லாம் இப்போ இது வந்து பட் நீங்கள் என்ன பண்ண முடியல. இல்லை சார் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அவர் ஸ்கின் வந்து சரிச ப்ரோக்ராம் இருக்கு, ஸ்கார் ஹார்மோனி. நிறைய பேர் வந்து எப்படி, நான் பிசியோதெரபிலே நிறைய பேர் பேஷண்ட்கே சொல்லுவேன், கிளைண்ட்கே சொல்லுவேன், நிறைய காலை மட்டும் இக்னோர் பண்ணாதீங்க, பாதத்தை இக்னோர் பண்ணாதீங்க, பாதை வந்து கண்ணு போன்றது நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் ஸ்கின்னு வந்து நம்மளோட பாதுகாவலர். ஸோ ஸ்கின்ல நிறைய பேர் ஸ்காரோ இல்லை இன்ஜுரி வந்து அதை வந்து கவனிக்க மாட்டேன்றாங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் இல்லை, ஸ்கின்னு தான் வந்து உடம்புக்கே எனர்ஜி வந்து பேலன்ஸ் பண்ணது வந்து தோல் தான். ஏன்னா தோல் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஃபால்ட். ஸோ அவங்க அந்த ப்ரோக்ராம் போடும்போது என்ன ஆச்சுன்னா, ஸ்கார் ஹார்மோனி ப்ரோக்ராம் போடும்போது என்னன்னா, அந்த ஒரே செஷன்ல ஒரு கை வந்து வீக்கெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு, அந்த ஸ்கின்னு அந்த கலரே பழையபடி ஸ்கின் வந்துடுச்சு. அந்த ஸ்கார் வந்து மசில் வந்து இழுத்து பிடிச்சி இருந்தது, ஒரு மாதிரி டைட்டா இருந்தது. அது பார்த்தோன்னே ஸ்கார் அப்படியே ஸ்கின்னோட ஸ்கின்னா அப்படியே ஸ்கின்னோட ஸ்கின் அப்படியே பதிஞ்சிச்சு. அப்படி ஸோ கையை தூக்கி பார்க்கும்போது, சார் நல்லா பெட்டரா இருக்கு, எனக்கு இந்த கையில இதான மாதிரி எனக்கு உணர்வே இல்லை, எனக்கு நார்மல் உணர்வு மாதிரி இருக்குன்னு 5 நாள் தான் தெரப்பி கொடுத்தேன். வெரி ஹாப்பி. அவங்க வந்து மிஷின் வந்து நான் இது மாதிரி ஒன்று பண்ணிக்கிறேன், நான் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு காமிச்சிங்க நீங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இதுல முக்கியமான விஷயம் 3 விஷயம் நான் சொல்ல பகிர்ந்துக்கிறேன். இதுல
என்ன விஷயம்னா, ஈலி வந்து அந்த நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லபடியா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ நல்ல உடம்புக்கு, நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து ஈலி வந்து மெக்கானிக் பம்ப் மாதிரி சிம்பிளா பண்ணி கொடுக்கறதுனால தான் நிறைய விஷயங்கள் வேகமா நடக்குது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம் வந்து எனர்ஜி. நல்ல உற்சாகமா இருப்பாங்க. ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமா நல்லா நடக்கிறாங்க. வலி கிளிலாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கேன், நல்லா நடக்கிறேன், அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு ஹாப்பியா இருக்குது அதை பார்க்கும்போது. ஓகே. அதுக்கப்புறம் 3வது வந்து தூக்கம். நிறைய பேர் தூங்குறாங்க, பட் அந்த 7 மணி நேரம் தூக்கம்ன்றது வந்து இல்லை நிறைய பேர்கிட்ட. இந்த தூக்கம் இது திருப்பி கொடுக்கும்போது என்னன்னா, நல்லா ஃபுல்ஃபில்டா தூங்கணும்ப்பா, நல்லா 7 மணி நேரம் தூங்கணும்ப்பா. நானா நினைச்சாலும் நடுவில் எழுந்து முடிய மாட்டேன். அப்படின்னா 4 மணிக்கு எழுந்துப்பேன், 2 மணிக்கு எழுந்துப்பேன், 3 மணிக்கு எழுந்துப்பேன். எழுந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களாம் ஒர்க் பண்ணி 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 பழகிட்டாங்க. திருப்பி தூங்கறதுக்கு அவங்களுக்கு போகாது. இந்த ஈலி எடுத்தோம்னா அவங்க தூங்கி எழுந்த உடனே நல்லா உற்சாகமா இருக்காங்க, அன்னைக்கு நாள் ஃபுல்லாவும் நல்லா சௌகரியமா இருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயம் ஹெல்ப் பண்ணுது. நல்ல ரத்த ஓட்டம், எனர்ஜி, பிளஸ் எவ்வளோ பேர் உபாதைகள் இருந்தாலுமே உடம்ப சரி பண்றதுக்கு இந்த டிவைஸ் வந்து மைக்ரோ கரண்ட் தெரப்பி வந்து, அதுவும் ஈலி வந்து இண்டிவிஜுவல் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சி. அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அதுதான் இண்டிவிஜுவலைஸ்டா பண்ணி கொடுக்குது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இதுதான் இதோட முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமே. இந்த டிவைஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த அலை சிகிச்சை ஃப்ரீக்வன்சி தெரப்பி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதனால நானும் பயனடைகிறேன். என்னோட பிராக்டிஸ் வந்து இது மூலமா 10x, அதாவது பன்மடங்கு வந்து ஆகிருக்கு. நான் வந்து என்னோட எனர்ஜி நல்லா இருக்கு. நான் மார்னிங் எப்படி இருக்கணும், ஈவினிங் அதே மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். ஐ ஃபீல் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பத்ரி சார். நீங்க வந்து நிறைய பேருக்கு பண்றீங்க. நானும் உங்க மூலியமா தான் இந்த ஹீலி உலகத்துக்கு வந்தேன். நாங்களும் என்னோட கீழே இருக்கிற கிளைண்ட்ஸ் அத்தனை பேரும், எங்க ஃபேமிலி அத்தனை பேரும் உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை எல்லாரும் உள்ள எடுத்துன்னு வந்ததுக்கு. நீங்க எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க, நீங்க கைட் பண்றீங்க. நிறைய எஃபெக்டிவா இருக்கு. நான் பார்த்துனே தான் இருக்கேன். உங்களுடைய சேவை மேலும் மேலும் வளர வேண்டும். எல்லோருக்கும் நீங்கள் உதவி புரிய வேண்டும். இந்த ஹீலி மூலியமாக உங்களுடைய சேவை மேலும் வளர வேண்டும், தொடர வேண்டும் என்று வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று ஹீலி ஃபேமிலி சார்பாக உங்களை வாழ்த்தி, உங்களுக்கு நீங்கள் வந்ததற்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய பகிர்வுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் பவித்ரா அவங்களை அழைக்கின்றோம். முஸ்தாக் ஜி, பவித்ரா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம், வாங்க. வணக்கம் பவித்ரா. சொல்லுமா. பவித்ரா, சொல்லுமா. பிகாம் செகண்ட் இயர். நான் இந்த ஹீலி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேக் பெயின், ஸ்கோலியோசிஸ் இருந்துச்சு. அதாவது பேக் போன் வந்து வளைஞ்சு எஸ் ஷேப்ல இருக்கும். பிளஸ் டிபியும் இருந்துச்சு. அக்குபஞ்சர் போனேன். டான் தெரப்பி எடுத்துக்கிட்டேன். அப்போ முஸ்தாக் டாக்டர் தான் இந்த மாதிரி ஹீலி டிவைஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ரெண்ட் மூலமா நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்பாம தான் யூஸ் பண்ணிட்டு, ரெண்ட் இல்லாம நானே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா பசி எடுக்குது. இப்போ பேக் பெயின்லாம் கொஞ்சம் இல்லாம இருக்கு. அந்த டிபி கட்டி வந்து கழுத்துல பெருசாவே இருக்கும், அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகியிருக்கு. அப்புறமா நான் இப்போலாம் இன்ஆக்டிவா இருப்பேன் காலேஜ்ல முன்னாடிலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ ரொம்ப ஆக்டிவா இருக்க, நல்லா பேசுற, பிரைட்டா இருக்க பாக்க அப்படின்லாம் சொல்றாங்க. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ முஸ்தாக் டாக்டர் அண்ட் சையத் டாக்டர். தேங்க்யூ முஸ்தாக் ஜி. நீங்க பல பேருக்கு உதவி பண்றீங்க. உங்க கீழே தான் நிறைய பேர் ஹீலி ஒப்சிடியன் வாங்குறாங்க. சோ அதனால உங்கள் சேவை மேலும் மேலும் பவித்ரா போலவே பல பேருக்கு நீங்க உதவி புரிய வேண்டும். பவித்ரா, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். எங்களுக்கே தெரியுது ரொம்ப ரேடியேட்டிங்கா பிரைட்டா இருக்க. நீ மேலும் மேலும் நல்லா நீங்க திரும்பி பிகாம் நல்லபடியா முடிச்சுட்டு திரும்பி இன்னொரு தடவை வந்து முஸ்தாக் சாரோடைய ஹெல்ப் பத்தி நீங்க இன்னொரு தடவை நீ டெஸ்டிமோனியல் கொடுக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஓகே, எல்லாருக்கும் நீ இத சொல்லணும். முஸ்தாக் ஜி, உங்கள் சேவை மேலும் மேலும் வளர வேண்டும். எல்லோருக்கும் நீங்க இதே போல உதவி புரிந்து யூ ஷுட் பிகம் an angel to spread healing. ஓகே, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று ஹீலி குடும்பம் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம். தேங்க்யூ பவித்ரா. தேங்க்யூமா. நம்ம இவர் இருக்காரா, மிஸ்டர் நாகராஜ் இருக்காருங்களா?
மிஸ்டர் நாகராஜ் நாகராஜ், இல்ல. டாக்டர் நித்யானந்த் இருக்காருங்களா? இல்ல சார். வந்துட்டாரு. இல்ல இல்ல. சரி, டாக்டர் முஸ்தாக் ஜி, நீங்களே ஒரு டெஸ்டிமோனியல் கொடுங்களேன் இவருக்கு, உங்களுடைய அனுபவங்களை. முஸ்தாக் ஜி, அவர் லாக் அவுட் பண்ணிட்டாரா? I think he is already traveling, Manish. ஓகே ஓ, ஓகே ஓகே. yes, sir. Can I give, sir? யா ப்ளீஸ் கோ ஹெட் மேடம். டாக்டர் அதோ இருக்காரு டாக்டர் முஸ்தாக். இருக்காரு முஸ்தாக் ஜி, உங்களுடைய உங்களது எல்லாமே பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கோ ஹெட். இல்ல ஐ மீன் ரிகார்டிங் ஆக்சுவலா எனக்கு புரியல. நான் வந்து பவித்ரா இது பண்ணிருந்தேன். ஓகே ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் சார், தேங்க் யூ வெரி மச். சரி, நீங்க No, ஆல்ரெடி no, டிராவல் who- பண்ணிட்டு இருக்கோம். we don't want to disturb you. நன்றி, கலந்து கொள்றதற்கு நன்றி. விஜயலட்சுமி மேடம், ஓவர் டு யூ. Yeah, நீங்க good morning, y'all. புதையல நிறைய வச்சுக்கிட்டு சொல்லாம இருக்கீங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தோம். ப்ளீஸ் கோ ஹெட். Okay, thank you so much. First, I should thank Badri and Healy for making இது மாதிரி வந்து எனக்கு இது மாதிரி நான் பேசுன்றது எனக்கே தெரியாது. ஓகேங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீலிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ as such as physiotherapist நான் ஒரு 20+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே as such நாங்க எல்லாம் மேனிப்புலேஷன் ஹேண்ட்ல பண்ணி எல்லாரையும் நாங்க வந்து கியூர் பண்ணுவோம். ஸோ வித்வுட் டச்சிங் anyone, without using our energy, ஜஸ்ட் ஹீலிய போயிட்டு மாட்டி விடுவோம். நெக்க வந்து ஆட்ட கூட முடியாது வருவாங்க ஸ்டிஃப்டா. ஜஸ்ட் ஹீலி எடுத்துட்டு போயிட்டு பேண்ட் போட்டு விட்டுட்டு ஆஃப்டர் 20 minutes இப்படி இப்படி திருப்பி காட்டுவாங்க, என்ன நடக்குது. ஸோ வேர் எனர்ஜி கொடுக்காதையே we can make a magic. அது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தெரியும். பட் the people when they walk out, no, they feel what is the magic here going on. So at people இன்னும் புரிய மாட்டது what we are doing ன்றது. ஸோ அதே மாதிரி பேஷண்ட் வருவாங்க, ஃபுல் பாடி ஸ்டிஃபா வருவாங்க. ஸோ மேகிலில வந்து பாடி கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ வி மேக் தம் கம்ஃபியா போயிட்டு படுக்க சொல்லிட்டு அதை எடுத்து வயிற்று மேல வச்சுட்டு வந்துருவோம். ஆஃப்டர் கம்மிங் தேர் தே ஸ்டார்ட் டூயிங். கீழே உட்காந்து எழுந்துவாங்க, இப்படி திரும்புவாங்க, அப்படி திரும்புவாங்க. பார்த்துட்டு என்னாச்சு, ஹவ் கம் ஐ அம் சோ ஃப்ரீ அப்படின்னுவாங்க. ஸோ எக்ஸைட்மெண்டா சொல்றதே வந்து we feel so happy and thank you again for this opportunity. இது not only physical elements. So as a physiotherapist நாங்க only பெயினை மட்டும் தான் பாக்குறது கிடையாது ஆஃப்டர் ஹீலி. ஸோ பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபெர்டிலிட்டிக்காகலாம் ஒர்க் பண்றோம் நாங்க. ஸோ வேர் வி ஹேவ் அன் வெரி, இப்போ வந்து நான் ஹீலி என்கிட்ட வந்து ஹார்ட்லி 14 months ஆயிருக்கு. பட் த ஹீலி கேவ் அ நியூ பார்ன் பேபி. ஒன்லி ஹீலிய வந்து கொடுத்து. ஸோ ரியலி ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ நானும் சார் மாதிரி நிறைய ஒரே ஒரு இது, நீங்க வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? புரியல. இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்க்கு நீங்க யூஸ் எஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் சார், இன்ஃபர்டிலிட்டி அதுதான் நியூ பார்ன் பேபியே வந்து ஹீலி கொடுத்திருக்கு. சூப்பர் மேடம். சோ அது வந்து ஒன் ஆஃப் அவர் டவுன்லைன் இவர் வந்து நம்மளுடைய இன்னொரு ஹீலர் வந்து கேட்டிருக்காரு. உங்களை நான் தனியா கான்டாக்ட் பண்றேன். அந்த புரோட்டோகால் குடிக்க முடிஞ்சதுன்னா அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாப்பி டு ஷேர். சூப்பர் மேடம், தேங்க்யூ வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. பேருக்கு இந்த சேவை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நான் பயனடைஞ்சது போலவே நீங்க பத்ரி சார் மூலியமா, டாக்டர் பத்ரி மூலியமா நீங்களும் பயனடைஞ்சு ஒரு பெரிய ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நீங்க ஹீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்கள் சேவை ஹீலி மூலமாக மேலும் மேலும் வளர வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்கள் சேவை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று ஹீலி ஃபேமிலி சார்பாக உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். நீங்க வந்து இங்க டெஸ்டிமோனியல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய கோல்டு மைனே வச்சிருக்கீங்க. ஏன்னா நிறைய நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியும். இந்த அந்த முத்து சரத்துல இருந்து ஒரே ஒரு முத்து எடுத்து நீங்க கொடுத்திருக்கீங்க. அந்த மிக்க நன்றி. ஓவர் டு நித்யா மேடம் ஃபார் த முடிவுரை உங்களிடம் வழங்குகிறேன். One thing I want to say this. நான் வந்து இப்ப ஹீலி நாங்க யூஸ் பண்றோம், which எல்லாருக்குமே நியூவா இருக்கு, எங்களுக்கும் நியூவா இருக்கு. But the team is helping us to make this and thank you everyone for that. Thank you ma'am. Welcome. Thank you. வந்து பகிர்ந்ததற்கு மிகவும் நன்றி. நித்யா மேடம், முடிவுரைக்காக உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். ரொம்ப நன்றி. இங்க வந்து நிறைய பேரு அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துட்டதுக்கு, அப்புறம் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப ஓப்பனா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இத வந்து ரொம்ப அதெல்லாம் பர்சனல் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்றாங்க.
அத வந்து பிளாட்ஃபார்ம்ல எல்லாருக்கும் தெரியணும். நம்மனால இன்னொருத்தருக்கு அனுபவத்த பகிர்ந்ததுனால அவங்க அனுபவிக்கணும். அவங்க என்னது அ ஹீல் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் எல்லா ஏஞ்சல்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு, எல்லாரும் யூஸ் பண்றவங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. அதே மாரி உங்களோட அனுபவங்கள இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து ஷேர் பண்ணுங்க. சோ தட் எல்லாரும் அனு அ இன்னும் என்னது மனமார மகிழ்ந்து அ அனுபவிப்பாங்க. அ அப்புறம் நம்ம சிஸ்டம ஹெல்ப் பண்றதுக்கு வி ஆர் ஹேவிங் வி சாம்பியன் சிஸ்டம்னு ஒண்ணு வச்சு நம்ம எல்லாரும் அ இந்த பிளாட்ஃபார்ம்ல வி ஆர் ஹெல்பிங் ஈச் அதர். அதனால அப்புறம் அதுல வந்து மிஸ்டர் மார்க்கஸ் ஷ்மிகேக்கு வி ஹாவ் டு தேங்க் பிகாஸ் ஹி இஸ் த ஒன் பர்சன் ஹூ ஹஸ் brought everybody டுகெதர். சோ அதனால என்ன யூனிவர்ஸ்க்கு எவ்ரி டே ஐ சே தேங்க்யூ. ஏன்னா நானும் இந்த பிளாட்ஃபார்ம்க்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது ஐ வாஸ் ஆல்சோ நியூ. எனக்கும் ஒண்ணுமே தெரியாது. பட் நானும் உபயோகப்படுத்தி அனுபவிக்க என்னால மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ண முடியுது. நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நம்மளோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் இதெல்லாம் நடக்குமான்ட்டே தெரியாத இருந்து ஒரு சிலர்லாம் ரொம்ப சொல்லும்போது என்னால சம்டைம்ஸ் கண்ணுல தண்ணியே வந்துடுது. எப்படி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க குழந்தைங்கள முன்னுக்கு வர வைக்கிறது, அப்போ உங்க பேரண்ட்ஸ் அவங்களோட சிப்லிங்ஸ் ஹெல்ப் பண்றது எல்லாத்துலயுமே இட் இஸ் மேக்கிங் வண்டர்ஸ். சோ இந்த அனுபவம் எல்லாம் ஷேர் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது மிஸ்டர் ராஜேந்தர் ஜி. எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்யூ பண்றேன். அப்புறம் என்னோட ஹெல்ப் எல்லாருக்கும் தேவை. அதே மாதிரி நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். தேங்க்யூ. அதே மாதிரி அவரு பத்தாவதுக்கு நம்மளோட இன்னும் மிஸ்டர் பத்ரி, அப்புறம் மிஸ்டர் டாக்டர் கணேஷ் ராஜ், அப்புறம் விஜயலட்சுமி மேடம், பிரமோத், எல்லாரும் மேடம் லலன் லலன் அவங்கள எல்லாரையும் நான் பார்த்துட்டே இருக்கேன் ஃபார் த டே ஒன். தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் ராஜேந்தர் ஜி அண்ட் விகாஷ் ஜி இருந்தாருன்னா மேபி அவர் ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் விகாஷ் ஜி or Mr. Rajendra ji, please take over. You want to have the concluding say? Yeah, thank you, madam. Thank you all the team. I am very much happy. Vanakkam, all of you. Vanakkam. I need to learn Tamil. But I was listening all of you, and the expressions I was able to understand. It's like I was feeling very happy, and the goosebumps so that people are getting benefit. Starting from the facial palsy, ma'am said, and then lot of other things, and even. We call the coaching and manifestation, getting this sheet for medical, and it was all amazing, and it's all teamwork. And the day today what we are having this testimony night in Tamil, and we are also having other languages, like Saturday we'll have in Hindi and English. Yes. So it's something like for this day only we are all doing this. See, money is Correct. one thing which is separate, but the blessings what we are getting here, it's something amazing. And yes, I'm also very grateful for the whole system, and all of you, all the leaders, all the angels who is sharing, and thank all of you especially who has shared, because it's not easy to come and share on the screen. And this your sharing is going to help lot of people. Nandri Rumba. Nandri Rumba. Vikas ji. So thank you very much. Rajendra ji, Nandri, Vikas ji, thank you for being yes, our guiding angels. I would love to invite Vikas ji to say few words here. Vikas ji, உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். Good With morning, lots of love, we are requesting you to say a few words. Yes. I'm not able to switch on my video right now, but I can tell you one thing, that it Anyway, was you really can carry the amazing. power with your words, no problem. Yeah. So you mean to say my face has no value? No, not at all. The voice itself has so much value. So much of power. Power. Yes. Thank you so much. And I'm so proud of everyone. We have never thought, like, just imagine when we started talking about Healy, telling its benefit to people. I know.
I could vision few things, but it is really a God's blessing and a miracle that all of you today hosted such a wonderful second testimony night. And the testimonies I was listening from, like I was there from the beginning, and I heard almost everyone very carefully. Though I don't understand everything what they said, but yes, I could make out what is the result they got and how they used it. That is really, really amazing. And I can tell you, the entire Tamil Nadu. So Tamil Nadu is not just a state; it has other states which is outside Tamil Nadu, such as Malaysia, Singapore. These are also states of Tamil Nadu, Yes. which is a different country altogether. So let's take it to people over there. Let's take it to people all around the world, and not just in one state or two states. Entire country is vacant, and just see the impact we are creating. Believe in it as you are already doing it. Share it with that belief, and I'm sure we'll have a bigger family in coming future. And many thanks to Rajendra who took care of everything, and Yes. who started this journey with us, and he's the reason why we all are here. Thank you, Rajendra, True. and thank you, Nityavati ma'am, and Welcome. Dr. Ganesh, Dr. Badri. Thank you so much, sir. Mustaq ji, and then we had no, we have Dhananjay sir. So many congratulations, sir, and I'm so proud of each one of you for doing such a wonderful work. And Dr. Gopal, I heard him after a long time. I thought Yes. whether he's using the product or not, but he's using the product. I'm so happy to see people are using the product and having such beautiful experience. All the best to everyone, Mr. Pramod, and Dr. Navneeta, everybody, Dr. Vijaya, even Lalan ma'am, everyone. So please forgive me if I miss somebody's name. But yes, my deepest gratitude to all of you. Thank you so much, and see you all in the next testimony night. Over to you, Rajendra. Yes, thank you. Thank you, because we are grateful for you that you are there to guide all of us. And Yes. yes, as Vikas is said, it's not a one person's work. We are all together in this journey, and I'm very much grateful and thankful all of you to taking this effort, to taking it forward and helping so many people. So thank you very much. True. Thank you very much. Thank you. Thank you, Rajendra ji, and Thanks a lot. Vikas ji for being the guiding angels. Thank you. Thank you. Good night. நன்றி அனைவருக்கும். Good night. நன்றி அனைவருக்கும்.